எல்லோருக்கும் இனிய உற்சாக காலை வணக்கம். கோடை விடுமுறைக்கு முன்னதாக கடைசி நிறைவு வார ஞாயிற்றுக்கிழமை, மறுவார ஞாயிற்றுக்கிழமை எல்லா நிகழ்வுகளும் வழமைக்கு திரும்ப வேண்டும். இப்போது வாணி வருகிறார் உங்களோடு. சந்தேகமாக ஒரு பதில் வருகிறது. எப்போது வழமை நிகழ்ச்சிகள் காலை வேளை தொடங்குகிறது? காலை எப்போது தொடங்குகிறது விடுமுறைக்கு பின்? 27ஆம் தேதி. என்ன நாள்? 27 செவ்வாய்க்கிழமை. என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. பள்ளிக்கூட பாணி தானே. சரி, ஓகே, மகிழ்ச்சி. ஆம், செவ்வாய். நாளை இங்கு வங்கி விடுமுறை. அப்போ வாணி அவர்கள் அதையும் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறார் போல இருக்கிறது. அதுக்கு பிறகு செவ்வாய் திரும்புவோம். ஆனாலும் எங்களுக்கு முழு இணைய சக்தி கிடைக்கவில்லை. இன்னும் 27ஆம் தேதி செவ்வாய் தான் திருப்பி தந்திருக்கிறார்கள். கொடுமையிலும் கொடுமை. பார்ப்போம் இந்த முறையாவது சரி வருகிறதா என்று. செவ்வாய்க்கிழமை மாலை நிகழ்ச்சிக்கு தயாராகிறீர்களா ஜெயா நடேசன் அவர்களே? சரி, எனக்கு நான் வேலையிலும் தான் நினைவேன். ஆனால் வாணி அவர்களால் இயக்க வேண்டியிருக்கும் என்றால் விடுமுறைகள் முடிந்து விட்டதால் இனி வளமை வேலைகளுக்கு வந்து விடுவோம். செவ்வாய் மாலை பொழுதில் தெரிய வரும் இணையம் இல்லாவிட்டாலும் நாங்கள் இதே பதிவில் மேற்கொண்டு ஜூமில் இணைய சொல்லி கேட்டு தொடர்ந்து கொள்வோம். சிறப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மற்றும்படி சிறப்பு தர்ஜினி அவர்கள் நடை, ஜெயநடேசன் அவர்கள் நடை இருக்கிறதா? நடக்க இல்லை, பிள்ளைகள் நிற்கிறோம், வழிதான் போகணும் இல்லை, வெளிக்கிடணும். சரி, ராஜினி அவர்கள் நடக்கிற பிளான் இல்லை. சரி, எனக்கு நான் நடை முடிய உருட்ட சிந்தனையும் விரைவாக முடித்து நான் வேலை கிளம்ப வேண்டும். அப்போ வளமை முழு காலையில் தான் வேலை இருந்தது, பிறகு பார்த்தால் இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். அப்போ அது சந்தோஷம் எனக்கு. உங்களோடு இணைந்து விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். நல்லது, விடுமுறையை இறுதி வாரத்தில் கொண்டாடி கொள்வோம். ஜெர்மனி போன்ற நாடுகளில் உங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. வளமை ஜெயநடேசன் அவர்கள் பள்ளி சிறுமி போலவே தன் பேர குழந்தையோடு பள்ளி முதல் நாள் படங்கள் அனுப்பி வாணி மோகன் அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள், பார்த்திருந்தோம். சிறப்பு சிறப்பு. முதல் நாள் பள்ளியினுடைய ஆரவாரம் என்ன? இப்படி எத்தனை பேர குழந்தைகளை முதல் நாள் பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறீங்க? 27 பிள்ளைகள். அது மொத்தமா உங்கள் பேர குழந்தைகள் எத்தனை பேரை இதுவரையில் முதல் நாள் பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறீங்க? 4, 5, 6 பேர். 6 பேர். இதெல்லாம் எண்ணி கணக்குல வச்சு கடகடண்டு சாண்ட்விச் போடுற மாதிரி சொல்லும். சரி, ராஜினர் கவலைப்படாத. அனைத்துறவுகளுக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். ரஜினியால் என்ன இப்படி 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 ஏதோ அப்பம் சொல்றீங்க கையால? படி 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 ஏறி இறங்குற. இல்ல கேமராக்கு கிடந்தது. அது மாத்தி திரையை மாத்தி இருந்தேன். யூடியூப் செய்யற பையங்கள் மாத்தும் போது இப்படி முன்னுக்கு வருகிறார். அப்படி செய்தா தண்டவாடல வருமோ? இல்ல, இந்த கிட்ட கொண்டு வர சில வேளை அது அமதுப்படாது. கை விரல் அந்த மறைவாப்பட திரையில பட்டா அமதுப்படாது. அப்ப 2-3 தரம் கை விரலை எடுத்து விட்டுத்தான் அதை செய்ய வேண்டும். சரி, நல்லது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கூட்டத்துக்கு கோரம் உழவு போலதான் தெரியுது. அப்ப நாங்கள் நடையை கட்டுவோம். சரி, சந்தோஷம். உற்சாகமான வாழ்த்துக்களோடு ராஜினி அவர்கள் உங்கள் பணி எழுக்க தயாரா? சரி, உங்களுக்கு இனிய காலை உற்சாக வணக்கம் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு நாம் ஆரம்பிப்போம். வணக்கம். வணக்கம் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று சமய சிந்தனை ஆரம்பமாக உள்ளது. இம்மாதம் வலிந்து காணப்படும் நவனை ஈர்ப்பு மாதத்தில் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். உங்களுடைய சிந்தனையை தாருங்கள், வாருங்கள். வணக்கம்.
முதலாவதாக நடேசன் அவர்களுக்கு நான் தர்றேன். வணக்கம். நடேசன் அவர்கள் வாருங்கள், உங்களை சிந்தனைக்காரன். இனிய காலை உற்சாக வணக்கம் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு, கலைவாணி மோகன் அவர்களுக்கும், பாலினி ராஜினி அல்வோன்னு சொல்றதுக்கு எனக்கு பாமு அவர்களுக்கு தேங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி வந்து தியானடைகள். இன்று பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு 7044வது ஆக்கமாகும். இடைகள் எல்லாம் இல்லாதபடியாக இலக்கம் சரியாக போட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ நற்சிந்தனை. நாம் இப்படியே இயேசு கிறிஸ்துவின் பெயரை தவிர வேறு பெயரும் வழங்கப்படவில்லை. இயேசு என்ற பெயருக்கு மீட்பர் என்பது பெயர். இயேசு பாவங்களிலிருந்து மட்டுமல்ல, சமுதாய, பொருளாதார, இன அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வழங்குவர். இதனை அறியாத பலர் இயேசுவின் போதனை கடினமாக இருந்தது அவரை விட்டு விலகுகின்றனர். ஆனால் பேதுருவோ, நாம் யாரிடம் போவோம், வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று விசுவாசத்தை அறிக்கையாக நற்செய்தியிலும் குணப்படுத்தும் செயலாக முதல் வாசகத்திலும் செய்து காட்டுகிறார். இனியுற்றவர்களை நான் மாறி வாசிக்கிறேன் போலடக்கு மன்னிப்பை வேண்டிக் கொண்டு எழுதி ஆமாம் மன்னிப்பை வேண்டிக் கொண்டு. கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஒருவருக்கு அறிவும் அனுபவம் இரண்டரை கலந்திருப்பது ஞானமாகும். இவ்வுலகிலும் அடுத்து வருகின்ற உலகிலும் நிறைவுடன் வாழ ஞானம் துணையாகும். அஞ்ஞானம் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கின்றது. கிறிஸ்துவே அந்த ஞானம். ஞானம் பேதமையை விரும்புவதில்லை. ஏனில் ஞானம் பேதமையை வெறுக்கின்ற இறைவனுக்கு சொந்தமானது. இந்த ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம் ஆகும். இறைவன் இயேசு கிறிஸ்து அவரது வாழ்வால் பேதமையை சுட்டெரித்தவர். நாம் அனைவரும் விண்ணுலகுக்கு செல்வதற்கான பாதையும் உண்மையும் பேதமையற்ற அறிவும் அனுபவமாகிய வாழ்வின் ஞானம் என்பதை எடுத்து இயம்புகின்றது. இன்றைய சிந்தனை அதுவாக அமைந்திருக்கின்றது. ஞானத்தை பெற்று நாங்களும் வாழ்வோம். பாடுகிறேன் இறைவா, உன்னை பாடுகிறேன் நிறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகிறேன் நிறைவா, பாடுகிறேன் நிறைவா. உலகுக்கு உயிராய் வந்தாய், உயிருக்கு உணவாய் தந்தாய், உலகிற்கு வழியாக வந்தாய், உந்தன் வழியில் என்னையும் அழைத்தாய். பாடுகிறேன் இறைவா, உன்னை பாடுகிறேன் இறைவா. வார்த்தை மனுவாகி வந்தாய், வார்த்தையை வழியாக வந்தாய், உலகிற்கு ஒளியாக வந்தாய், ஒளியில் என்னை நீ அழைத்தாய். பாடுகிறேன் இறைவா, உன்னை பாடுகிறேன் இறைவா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். நன்றி, வணக்கம். ஜெயநடேசன் அவர்கள், உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிமையான காலை வணக்கம் அன்பான அதிபருக்கும் மற்றும் அன்பு சகோதரி ராஜி அல்போன்ஸுக்கும் மற்றும் எல்லோருக்கும். அப்படி எல்லாம் சும்மா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். சாரி, நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்றெல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்களை நீங்கள் தினமும் நிரப்பி ஆசீர்வதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, லண்டன் வீச்சமுள்ள வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 336 சொல்லிக்கொண்டு, அதே போல பழைய ஏற்பாட்டில ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல இறைவார்த்தைகள் 33 மட்டும் இருக்கு. நான் 18 மட்டும் வாசிப்பேன். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-18 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும்
வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முட்டாள் முட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு இலட்சியாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் சேனாதிபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் இன்றைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம் துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விடியனும் பறக்கிற கொல்லிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைகிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறைகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்த முன்பீடுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்தருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டும் என்றும் ஞான சிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமான வகைகளை சிருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதைகளில் நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் போய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளும்படியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் பிடுங்கி இருக்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்ப விடாமல் அடையும்படி சுய கனகத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மூண்டுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு கோடாகிலும் அகப்படாதே போ. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையையும் நம்பிக்கையுமே உங்கள் பேரனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் நீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எனக்கு கவலை இந்த நாளை சொல்லிக் கொண்டு கஷ்டமன்ற நாமத்துக்கு சோத்திரம். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ராஜா இரக்கம் நிறைந்தவரே, அப்பா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வேன், உம்மை கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக்கொள்வீர், உம்மை கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை கூடவே வைத்துக் கொள்வீர், உம்மை கூடவே வைத்துக் கொள்வீர். ஆமீன். இப்படி தகப்பனே, முன்ன முறை நான் செலுத்துவோம் தகப்பனே, இந்த நாளை காலத்தால் சிறுவர்களுக்காக தகப்பனே எல்லோரையும் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க தகப்பனே. உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, நடையாக தகப்பனே நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவரோட அனைவரோடையும் உங்களோட சமூகம் கூடவே இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, எந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளைகளோ ஒருவருக்கும் அணுகாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து அனுப்பினாடி நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும், இந்த நாளிலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூட வேணுங்க ராஜா தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள பரம்பரையாக வரும் சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த வினாடியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் தகப்பனே. சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. மற்றும் பாவத்தின் குடும்பத்தினர் கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதிங்க, கூடவே இருந்து வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நன்றி, வணக்கம் சகோதரி. எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. அடுத்ததாக நேவிஸ் அவர்கள் வாருங்கள், சிந்தனை தாருங்கள். வணக்கம். டாப்பு கூப்பிடுங்களே இல்லையா? சரி, டாப்பு கூப்பிட்டு நாங்கள் சரியா 8-9 மணி 1 நிமிடத்துக்கு கொஞ்சம் பிந்தி எழும்பிட்டேன். சிந்தனை முடிய வாங்குக்கு மேல முட்டுக்கால் நிக்கணும் 2 நிமிஷம். சரி, நன்றி. வாருங்க. நீங்க சிந்தனை முடிய நீங்களே ராஜினியர்களையும் கூப்பிடுங்க. அஞ்சல் ஓட்டம். சரி, நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக அதிபர் திருநடாமுகன் அவர்களுக்கும், வாணிமுகன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அன்பான பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1465 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய நற்செய்தியில் இறைவார்த்தை, ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்கின்றது இந்த நற்செய்தியில் வருகின்ற இந்த வார்த்தை. தீர்மானம் எடுப்பது வாழ்க்கையில் இன்றியமையாதது. வாழ்க்கைக்கு வடிவம் தந்து வாழ்க்கையையே அமைத்து கொடுக்கின்றது இந்த தீர்மானம். ஆனால் சமூகத்திலும் ஏன் நம்மிலும் கூட பலர் தீர்மானம் அல்லது தீர்க்கமான முடிவு எடுக்க தவறுகின்றோம் அல்லது தடுமாறுகின்றோம். இதனால் தெளிவின்றி வாழ்வில் பல அரிய தருணங்களை கூட இழந்துவிட்டு பின்பு வாடுகின்றோம், வருந்துகின்றோம். ஆனாலும் தீர்மானம் எடுக்கும் போது நிறைவான மகிழ்வான உயரிய உண்மைக்கு இட்டு செல்கின்றதா என்று அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆழ்ந்து சிந்தித்து அதன் பின்பே தீர்மானம் எடுக்க வேண்டும். தெரிவு என்ற ஒற்றை சொல் நம்மை மற்ற உயிர் இனங்களிடமிருந்து வேறுபடுத்துகின்றது. எனக்கு எது வேண்டும் என்பதை நான் எனது உணர்வு தூண்டுதலால் அல்லாமல் அறிவு பூர்வமாக ஆராய்ந்து தேர்ந்து கொள்ள முடியும்.
இதுவே மனுக்குலம் பெற்றிருக்கின்ற விருப்புரிமை. இந்த விருப்புரிமையின் அடிப்படையில் நாம் அனைத்திலும் இறைவனை மட்டுமே தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எத்துணை இனிமையாக இருக்கும் என்று இறைவனை நாம் தேர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றது இன்றைய இறை வார்த்தைகள். வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசுவின் பேருரைகள் இன்றுடன் நிறைவுக்கு வர கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் முடிவெடுக்கும் தருணம் இது. இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று அவருடன் இருந்த சீடர்கள் உட்பட மக்கள் பலரும் இடரப்படுகின்றார்கள். அவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் முடிகின்றன. வாழ்வு தருவது தூய ஆவி, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று இயேசு கூறுகின்றார். அதாவது காணக்கூடிய இயல்பு மறையக்கூடியது, காணாதது நிலையானது. அவர்கள் இயேசுவின் உடலை மட்டுமே கண்டு அந்த உடலின் சதையை நினைத்து அருவருப்படைந்து இடரல் படுகின்றனர். ஆனால் பேதுரு அதை கண்டு கொள்ளுகின்றார். நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று இயேசு கேட்டவுடன், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்கின்றார். இயேசுவின் வார்த்தையைக் கண்டு அதில் மனுவுரு இருப்பதை கண்டு, நீரே கடவுள், தூயவர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்ற நம்பிக்கை அறிக்கை இடுகின்றார். இதுவே உண்மையான தீர்மானம். இடரல்பட்டு அவரை விட்டு விலகிய சீடர் பலராக இருந்தாலும் இயேசுவை மட்டுமே தெரிந்து கொண்ட 12 இன்னொரு பக்கம். நாம் யாராக இருக்கின்றோம்? இருதலைக்குள் எறும்பு போல் அங்கும் இங்கும் அல்லாடிக்கொண்டு இருக்கின்றோமா என்று நான் இந்த நேரத்தில் எங்களையே நாங்கள் சிந்தித்து கேட்டுக்கொண்டு, மனதினிலே போராட்டம் மனிதரையே வாட்டுதையா, மனதினிலே போராட்டம் மனிதரையே வாட்டுதையா, உள்ளமதிலே மாறாட்டம் உள்ளமதிலே மாறாட்டம், குவலயம் தான் இணைவதெப்போ, குவலயம் தான் இணைவதெப்போ, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா 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 என்று வேண்டிக் கொண்டு திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல், இறை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். தெளிவான சிந்தனைகளுடன் நாங்கள் இருக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, நாங்கள் எடுப்பது சரியானதா என்று சிந்தித்து பார்த்து முடிவுகளை எடுப்போம். அப்போது எங்களுடைய வாழ்க்கையும் சரியாக அமையும் என்று நானும் அனுபவங்களில் கூறிக்கொண்டு எல்லோருக்குமாக இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் நன்றி, வணக்கம். உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி நன்றி. அடுத்ததாக நீங்களும் உங்களுடைய சிந்தனையை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இயேசு உரைத்தல். இந்த தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து சேருகிறான். இது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அந்த தண்ணீர் அந்த நல்ல தண்ணீராகவும் மாறும். ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் யாவும் அங்கு ஏராளமாக இருக்கின்றன. இந்த தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றும் போது அங்கு பாயும் எல்லோரும் அங்கு அதை குடிக்கின்றார்கள். உயிர் வாழும் பலவகையான பழமரங்கள் ஆற்றில் இருக்கும் இரு மரங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உயிரா, அவற்றின் கனிகள் குறையாக. இன்னொரு பக்கமும் அது செல்கின்றது. ஏனெனில்
தூயகத்தில் இருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படுத்தப்படும். எனவே நாமும் பலனுள்ள மரங்களை வளர்ப்போம். உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயாய் இறைவா, வந்து சந்திப்பாயாய் இறைவா. பாதையில் வறியவர் பார்க்கின்றோம், வாதையில் துடிப்பதை காண்கின்றோம். பாதையில் வறியவர் காண்கின்றோம், பாதையில் துடிப்பதை பார்க்கின்றோம். வீதியை வரத்தே ஓடுகின்றோம், வீதியை வரத்தே ஓடுகின்றோம். வீதியில் வந்து நீ சந்திப்பாயா, வீதியில் வந்து சந்திப்பாயா. உம்மை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி, உங்களுடைய சிந்தனைக்கு நன்றிகள். சொன்னீர்கள் கடல்ல ஆற்று நீர் மழை நீரா கடல்ல ஓடுது, கடல்ல விடுதுன்னு சொல்றீங்க. கடல்ல பட்டு நல்ல நீராகவும் மாறுகிறதுன்னு சொல்லி அது மழையாக பொழியும் போது இடங்கள்லாம் அந்த பக்கத்துல மரங்கள் எல்லாம் இருக்கு, அது படுற வழியாத்தான் அதுல இந்த பழங்கள் நீர்கள் பட்டு பழங்கள் வருகிறது. ஆனா சில பழங்களை மனிதர்கள் தட்டி பறிச்சு கொண்டு போயிடுறார்கள். ஆனால் விழுந்ததுக்கு அது பழுத்து விழுகிற பழங்களை பழுக்கு மட்டும் பார்த்து கொண்டு இருந்ததை அதை ஆய்வு கொண்டு இல்லாம அது தட்டி பறிச்சு கொண்டு ஆஞ்சு கல்லறிஞ்சு தட்டி கொண்டு போற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆற்று நீர்களை கழிவு நீர்களை கலக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படி பல தீமைகளை விளைவிக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் தானே. வீடுகளுக்குள்ளே இருக்குது. அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அதுல விட்டு சில நேரம் அந்த காகம் கொண்டின மாம்பழம் விடும், அதை போய் எடுக்கிறதுக்கு அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அந்த முன் படியால போகல, அதாவது முன்னு திருப்பினோம் பின்பக்கத்து சுவரால ஏறுறோன்னு அந்த இவையெல்லாம் நான் ஏறி அங்க வீணா போற பழங்களை வீணா சொல்லிக்கிற பழங்களை எடுக்கலாம். சில வந்து தடியால தட்டி பறிச்சு படிப்பாங்க. என்ன கல்லால எறிஞ்சு எடுக்கிறது, தட்டி பறிக்கிறது, அதுதான் எறிஞ்சு அப்படியும் எடுக்கலாம். நல்ல நீர்களில குடிநீர்கள் எல்லாம் நச்சுகளை, அந்த நச்சு வாயுக்கள், அந்த கழிவு நீர்களை கலக்கிற மாதிரி அந்த இதை கட்டுகளை தான் பார்க்கறது. அதெல்லாம் அப்படியும் செய்யற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆற்று நீர் ஓடி தெளிந்த நீர் ஓடுது, தெளிந்து தன்னுடைய இடங்கள்லாம் இருக்கலாம். சில இடங்கள் இப்ப நான் அந்த இலங்கைக்கு போன போது வீட்டுல நிறைய தேசிக்காய், அவங்க தேசிக்காய் இங்க கிடைக்கிற குறைவு தானே, நாங்க விலையும் தான் ஆனா மற்ற மஞ்சள் பண்றதான் நாங்க அது ரோட்டுக்கு வெளியில எல்லாம் நிறைய காய்ச்சல் பேர் உடுக்கி கொண்டு போயல். அது அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்களா? நாங்க சொல்லுவார்கள் நதி மூலம் நதியில தண்ணீர் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா நாங்க இந்த நதி மூலம் ரிஷி மூலம், அதாவது நதியில தண்ணீர் நதி அது எங்க இருந்து வருகுது அப்படின்னு பார்த்தா நாங்க தண்ணீரையும் குடிக்கலாதான். அது எத்தனையோ கால்கள் படுகுது, எத்தனை அசுத்தங்கள் கழுவப்படுகிறது அப்படின்னு சொல்வார்கள். அடுத்ததாக அந்த ரிஷி மூலம்னு சொல்லுவது குருக்கள், அந்த சன்னியாசிகள், இவங்க எப்படி வராங்க, இவங்க இதுகள் எல்லாம் எப்படி அப்படித்தான் இன்றைய நச்சந்திகளை நாம் அந்த கருத்து அவரை ஏற்றுக்கொள்ளாததாலதான் அவர் மீது இடர்கள்பட்டார்கள் என்று சொல்லி, இவர் நம்மளோட ஊர்ல வந்து பிறந்தவர் தானே, எங்களோட இருந்தவர் தானே, இவருக்கு எப்படி இந்த ஞானங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்பினதாலதான் அவருக்கு அந்த அவருடைய வார்த்தையில் அவர்கள் இடர்கள்பட்டார்கள் என்று நாங்க இந்த நச்செய்தியில நாங்க பார்க்கிறோம். ஆகவே அந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்து சொல்லுங்க. ஹலோ, அந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தா நாங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்க முடியாததுதான் நாம சொல்லணும். எல்லாத்தையும் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறத விட
எது நல்லதா எங்களுக்கு கிடைக்குதோ, எது எங்களுக்கு பிரியோசனமா அந்த இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்குதோ அதை நாங்க அனுபவிச்சு கொண்டிருந்தா எங்களோட வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்கும். இதை குறித்து நாங்க எழுதப்படவும் தேவையில்லை. இருக்கிறத அனுபவிக்கணும், இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி விட நன்றி, நன்றி, சிந்தனை வணக்கம். அனைவரும் நன்றி, வணக்கம். நன்றி. இன்று சிந்தனைகள் தந்த சமய சிந்தனைகள் தந்த ஜெயா நடேசன் அவர்கள், பாலன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜி மெல்போன், அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ராஜினியால் சொன்னது சிந்தனைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றிகள். இனி இதில் இருப்பவர்கள் உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு தென்பட்டால் தரலாம். சிவாஜினி அவர்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம் ராஜினி அக்கா, வணக்கம் மோகனா, இணைந்திருக்கும் அனைவரைப்படி வணக்கம். வாருங்கள். வணக்கம். 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 நானும் காலை சிந்தனை வணக்கம் சோதரி. வணக்கம். 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 சந்தித்தது சிந்தித்ததாகத்தான் எனக்கும் வந்தது. என்னடா நாளை என்றது நமக்கில்லை என்பது போல் நேற்று நல்ல வெயில் எரிச்சுது, முதுகுல வெயில் சுட நான் வெளியில தான் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்ப எரிச்ச வெயில பயன்படுத்துவோம் மட்டுமாய்த்தான் நானும் யோசிச்சு கொண்டிருந்து சாப்பிட்டேன். இப்ப இன்றைக்கு பார்த்தா அடிமழை. அப்ப அந்த நாளை உண்டு இதையும் நாங்கள் நினைக்காம அண்டன்ட்டு என்னத்தை நினைக்கிறோமோ அதை நாங்கள் செய்கிறது சிறப்பாக இருக்கும் சொல்றேன். ஆமா, மேலாண்டு சொன்னா அது இந்த காலநிலை அப்படித்தான். எங்களுக்கு சரியான பத்தாயம் விதமா இருந்து இரவு மழை பயங்கரம். இப்படி ஒரு மழையை எங்களுக்கும் தான். நாங்க நேற்று கல்யாண வீட்டு திருமண வீட்டுக்கு போயிருந்தோம். நல்ல வெயிலும் சரியான 34 வெயில் டிகிரி 34 நல்ல வெக்க. அப்ப சரியான வெக்க. எல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கலாம் போயிட்டு, ஹோலுக்குள்ள இருக்கலாம் போயிட்டு, அவ்வளவு வெக்க. முடிஞ்சு நாங்க முடியல. நாங்க வெளியில வரும்போது 3 மணி இரவு விடியப்புறம் 3 மணிக்கு தான் நாங்க ஹோலை விட்டு வெளியில வந்தோம். சரியான மழை. பரவாயில்ல, 40 கிலோமீட்டர் இல்ல மழை. இங்க இப்ப வெயில் இருக்குது. இப்ப எங்களுக்கு நல்ல வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது, வெயில் அடிக்குது. ஆனா இடி முழக்கத்தோட மழை எங்களுக்கு ராத்திரி வர இந்த வெயில் எரிச்சபடியாத்தான் இந்த மிளகாய் கூட காய்ச்சது. அதுதான் அந்த தோட்டம் வச்சுக்கிறாங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். மற்றபடி எனக்கு நல்ல விருப்பம். மழை செஞ்சனா இனிமேல் சந்தோஷம். அங்க ஜெசிக்காக தண்ணி ஊற்றது கோடை வெயில் கொட்டி எரிச்சபடியாத்தான் நல்ல பச்சை மிளகாயை நாங்கள் காண முடியும். பார்க்கவே ஒரு கவர்ச்சியா நல்லா இருக்குது. எனக்கு எங்களையும் தக்காளிக்கே காய்ச்சி கிடக்குது. நாளைக்கு காய்ச்சி வெளியில பால்கோன்ல இருக்குது. அதான் கோடைய போல ஒரு வாடகை கிடைக்குமே எந்த காலத்திலயும். என்னடா ராஜினி அக்கா, அப்ப அதுதான் இப்ப அன்று ஒருவர் என்னை கண்டார். அப்ப அவர் கேட்கிறார், என்ன சிவாஜினி நீ கருத்து போனாயண்டு. அப்ப நான் சொன்னேன், வெயிலுக்கு போறவே கருப்புனா, வெயில கண்டுட்டு கருத்துருவோம் ஓடி போய் கிடலுக்கு இருக்கிறவே சோப்பினான் தானேன்னு சொல்ல சிரிச்சாரவர். அப்படி அந்த பலர் இன்னும் தான் இந்த கோடை வெயில கொண்டாடுறேன். ஏன்னா ஐயோ கருத்து போடுவோம், ஐயோ வெயில் சுடுவது. அப்ப அந்த விட்டமின் டி என்றது எவ்வளவு தூரம் எங்கண்ட உடலுக்கு தேவை என்றத நாங்க யோசிக்கிறேன். இல்லை அதுக்கும் ஒரு மருந்தை குடிப்ப மாட்டோமாய்த்தான் தெரியும். நம்ம இப்ப பலர் விட்டமின் டி எடுக்கிற காலத்துல எடுக்காம என்ன செய்யணும் சொன்னா, பாத்தியாட கீரைக்கு கூட விட்டமின் டி இல்லாட்டிக்கு இப்படி பூக்குதாக ஆக்குதா. கீரை இது இலக்கீரை. முளக்கீரையா? சிவப்பு தண்டா இருக்குமில்ல முளக்கீரை? இல்ல சோப்பிலும் இருக்குது. இது குப்பைக்கீரைன்னு சொல்றது. முளக்கீரை சின்னனா அது அப்படி பூக்காது. முளக்கீரை பூக்காது. முளக்கீரை பூக்குற இல்ல. முளக்கீரை அப்படியே எடுத்துருவீனா முளக்கீரை. இது குப்பைக்கீரை. இது குப்பைக்கீரை. இது முளக்கீரையே இப்படி பூ வர்ற இல்லை. அதுக்கிடையில முளக்கீரைன்னு சொல்ற முளைச்சு வந்து இல்ல வந்த உடனே முழுக்க மரத்தோட. அக்கா என்னண்டா என்ற அனுபவத்துல நான் சொல்றேன். இங்க பாருங்கள், என்னண்டா இது முதல் கேமரா போடுறேன்.
இப்படித்தான் இருக்கும். இது வந்து நாங்கள் இது முளக்கீரையா இருக்கு. இது வந்து போன வருஷம் கொட்டுப்பட்டு வந்த மரம் தான் இந்த மரம். இது வந்து தானே அப்படியே வந்து பெருசா வரக்குள்ள விதைகளும் விட்டு இது வருது, இலக்கீரமாய் மாறுது. இந்த இலக்கீரையை நாங்கள் புடுங்கலாம், இந்த இலையால இதெல்லாம் பாருங்க. இந்த நாத்தை தான் நான் போட்டு சின்ன கீரையா நிக்குது. முளக்கீரையா, அது சின்ன முளக்கீரையா கொஞ்சம் இலையோட குப்பியா இருக்கும். அது பெருசா வளர விடுறே இல்லை. ஒரு தடவை வேரோட அடங்கி பிடுங்கிடுவேன் நம்ம. அதை பூக்க விடுறே இல்லை ஒரு நாள். அது முளக்கீரையா அப்படிங்கிறது. இது குப்பைக்கீரைன்னா நாங்க சொல்றது என்னன்னு தெரியல. குப்பியா வளர்ந்து இப்படி பூக்கும் இருக்கு. இதுல சிவப்பிலும் இருக்கு, சிவப்பும் இருக்கு, இதுவும் இருக்கு. முளக்கீரையில சிவப்பு இல்ல, மற்ற இதுல இல்ல முளக்கீரையிலும் இருக்குது. முளக்கீரையிலும் இருக்குது எல்லாத்துக்கும் சூரிய ஒளி வந்து மனிதனின் தோலில இருந்து மரம் செடி கொடி மாடு கன்றுல இருந்து அத்தனைக்கும் அந்த சூரியனின் ஒளி கிடைக்கிறதா, கோடையின் ஒரு கோலாகலத்துல வந்து எத்தனை வந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. மழை வேணும், ரெண்டும் வேணும் தான். மழையும் வேணும், வெயிலும் வேணும். மழை காட்டா கிணறுகள் எல்லாம் வத்தி போய் தண்ணி எல்லாம் போயிருமே. இல்ல எதுவும் அளவா இருந்தா தானே சரியா வரும். அளவுக்கு மிஞ்சி என்ன வெயிலோ வெள்ளம் பெறும். சில பேரு கொஞ்சம் பாதிப்பு தான். இருந்தாலும் எங்களுக்கு இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிற ஆட்கள் 2 குடும்பம் வந்து கொஞ்சம் மிளக்கறியாரி நம்ம தாங்கிறது செய்யறோம். மற்றது இந்த பவனியாவில் அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனும் தற்கொலை செய்து விட்டது. என்ன தாய் இறந்து இப்போ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குல்ல. இந்த பிள்ளை இந்த யாரு சிந்தியா அந்த கணவர் இப்ப இறந்துட்டார். மன்னாரில அந்த பிள்ளை தாய் ஹாஸ்பிட்டல்ல இறந்த செய்தி உங்களுக்கு தெரியும் தானே. சிந்துயா வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த புருஷன்காரன் விபரீத முடிவு எடுத்து இறந்து விட்டார். அது அவ இறந்ததுன்னு சொன்னா அவ குழந்தை விட்டு நல்லா தான் இருந்திருக்கிறான்னு சொல்லி போன இடத்துல அவங்க ஏதோ ஒரு தப்பான வைத்தியம் பண்ணிட்டாங்க. அதை கொண்டுட்டாங்கதான் கதைக்கிறாங்க. அதுக்காக அது இவ்வளவு காலம் அது வழக்குல போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லித்தான் தீர்மானங்கள் எடுத்தது. அதான் அரசாங்கம் தெரியும் தானே. அப்படி ஒரு இது பண்ணி சும்மா போன குழந்தை பிறந்ததுக்கு பிறகு மன்னாரில் மருத்துவ தவறால் உயிரிழந்த சிந்தியாவின் கணவர் விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. பெற்றோரை இழந்த பாலகன். குழந்தை பச்சை குழந்தையாமே. வணக்கம் அபிஷா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க நடக்கிறீங்களா? இப்ப நீங்களும் நல்லது. வேறு யாரெல்லாம் இணைந்திருக்கிறோம்? திருப்பி ஒரு டாப்பு கூப்பிடுவோமோ? நடந்து கொண்டிருக்கிறாங்க. டாப்பு சொல்லுங்க. வேற நான் அதாமோகன் அபிஷா. வேற சரி, நல்லது. எவ்வளவு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல. விடுமுறையில யாரையும் விடுமுறையில் எப்பவுமே யாரையும் எதிர்க்க போவதில்லை தானே. ஏன் சிவாஜினி அவர்கள் நின்ற இடத்துல நின்றுட்டீங்க? இன்றைக்கு நடை இல்லையோ? சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? பேர பிள்ளைகள் வருகின்றார்கள், அப்பொழுது நான் பாட்டி சமைக்கிறேன். இது எப்ப செய்யாது? எப்ப செய்யறது? எப்ப இது செய்யறது இல்ல? இப்ப தான் செய்யறது. இன்றைக்குண்டா வரைக்குள்ள வர்ற ஆக்கல சாப்பாடு ஒண்ணு வாங்குவோம். நாங்க எல்லாரும் வேற எதுவும் செய்வோம்னு கேட்கறீங்க தானே. சரி, அது நன்றி, வணக்கம்.
வேற யாரும் பாட்டிட்ட கை ருசி பார்க்கத்தான் வேற புள்ளிய வருது. வேற என்னத்துக்கு வரீங்க? எல்லாம் சுயநலம். கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு பிறகு முதுவை காட்டிட்டு போயிடுவார்கள் எல்லாருமே. நேரம் இல்லைன்னு எதுவும் சாமர்த்தியம் கூப்பிட்டா வருவார் ரோட் சாப்பிட்றதுக்கு. மற்றபடி இல்லை. அது அது அவர்களுடைய தலைவிதி. சென்றவர்களை கடந்து போனவர்களை நினைத்தால் நாமும் சில அனுபவங்களை அழகாய் பெற்றுக்கொள்ளலாம். ராஜினி அவர்கள் உங்கள் சிந்தனையில கடைசி சொல்லு விளங்கிட்டீங்க. ஆனா தேவி சொல்ல இங்கே பிடிச்சிட்டாரு. அது என்னது கடைசி வசனம்? எழுதி வச்சுதான் வாசினீங்க. கடைசியா சொன்னது வசனத்தை சொல்லுங்க. முஜு வாய்க்குல போயிட்டு கதை. ஒவ்வொரு மாதமும் அவை கொடுக்கும், ஏனெனில் தூயகத்தில் இருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கிறது. தூய ஆற்றிலிருந்து அவற்றுக்கு தண்ணி பாய்கிறது. ஆமா, அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும். இல்ல கடைசி வசனம் மட்டும் சொன்னீங்கன்னா இலைகள் மருந்தாகவும், கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படுகிறதாம் அந்த மரத்துல இருந்து. வைத்தியங்கள் ஒன்றும் இல்லாதானே அப்படி இருக்கிறத. சரி, அப்ப அதுல வச்சு அந்த காலம் இந்த காலம் வித்தியாசம் இல்ல. ஒரே மாதிரி தான் சாப்பிடறோம், ஒரே மாதிரி தான் போறோம். கடைசியாக நான் உட்பட கீரை கறி தனியாக வச்சு பச்சையா சாப்பிட்டாக்க இப்ப டாப்பு சொல்லலாம். பச்சையா பச்சை கடைசியா சாப்பிட்டவியல் இப்ப என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்த வாரம் சாப்பிட்டோமா? சாப்பிட்டேன். இந்த வாரம் சாப்பிட்டோமா? வியாழக்கிழமை அன்னைக்கு ஹோட்டல்ல பச்சையாக சமையல் செய்து சாப்பிட்டீங்களா? சலாட்டுக்குள்ளே இருந்தது. வேற யாராவது? நான் கீரை சமைச்சேன். அதுக்குள்ள இல்ல இந்த வாரம் கேள்விக்கு பதில் இல்லாட்டி போன வெள்ளிக்கிழமை கீரை சமைச்சு தனி கீரை. அதான் ஏன் சமைப்பான், ஏன் கீரையை சமைப்பான்? அதான் நான் கேட்கிறேன். ராஜினியோட பக்கம் வார்த்தையே வரையில கீரை சாப்பிட்டு வரிச்ச கணக்கா இவ்வளவு சொல்ற சிவாஜினி வீடு முழுக்க கீரையை வச்சு போட்டு கீரையை சமைச்சுதான் சாப்பிடுறது. பச்சையா சம்பல் போட்டு சாப்பிடுறது இல்ல. நான் சம்பளம் ஒரு நாளும் போடல. நல்ல காரமா நான் இது விளக்கீரை வந்து நல்ல காரமா சமைப்பேன். நல்ல இப்ப நாங்கள் கதை அதே இல்ல, சமைக்கிறத பத்தி ஒரு கதைக்கு பச்சையாக சம்பல் போட்டு சாப்பிட்டது கடைசி இந்த கிழமை மாதிரி எங்களுக்கு அந்த வறுவது சிவப்பு தண்டோட பச்சை தண்டோட சின்ன சின்ன. ஹலோ, நீடித்து கதைத்தால் திருப்பி டபுள் ஃபெயில் ஆக்கி விட்டுருவோம். நீங்க விஷயத்துக்கு வாங்க. சாப்பிட்டவர்கள் மட்டும் பேசட்டும். அப்ப இவ்வளவு நேரம் கதைச்சீங்களே, உங்களுக்கு எல்லா கீரையின் பேர் தெரிஞ்சு இப்ப என்னத்த எங்க உண்டு எந்த எந்த ரெக்கார்ட் புக்கு அனுப்ப போறீங்க? அப்ப நாங்கள் எங்கட வீட்டுல சாப்பிடுற கீரை வகைகள் இருக்குது. குறிஞ்சாய் இல்ல இல்ல பச்சையா சாப்பிடலாம். இப்ப சலட்டுக்கு போட்டு சாப்பிட்டதா சொன்னதை போல எல்லா கீரையும் சலட்டுக்கு போடலாம், பச்சையாவும் சாப்பிடலாம். சமைக்க வேண்டாம் அவசியமே இல்லை. நாங்கள் அதனுடைய குணத்தை அறிந்தோம் என்றால் சமைச்சு வதக்கி தாளிச்சு கறியாக்கி அவிக்கல அது போயிரும். அப்ப நாம் தெரிந்து கொண்டு இவ்வளவு நேரம் கழிச்சிங்க. நானும் கேட்டு கொண்டிருந்தேன். அடடா பாருங்க, இந்த வீட்டு சாடிக்கல்ல குரோட்டனை விட நான் கீரை வகை எல்லாரும் வீண்டதுக்கும் வைக்கலான்னு காட்ட போறீங்கன்னு பார்த்தா நீங்க ஏதோ சின்ன வயசுல ஊர்ல தெரிஞ்சது எல்லாத்தையும் முன்னானமா காய்க்கிறீங்க. ஆனா நாங்க அதை பயன்படுத்துவோம் இல்லை, எங்க பிள்ளைகளுக்கும் காட்டி கொடுக்க இல்லை. பிற குழந்தைகள் இந்த பக்கமே இல்லை. என்ன பிரயோசனம்? இப்ப கொத்தமல்லி இல, புதினா இல, அதுகளெல்லாம் பச்சையா தான் நாங்க எந்த கீரை எந்த இலையும் பச்சையா சாப்பிடலாம், ஒற்றுப்புள்ளி. அதுக்கப்புறம் நீங்க ஏன் பேர் சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு செய்ய தெரியாது, பச்சையா சாப்பிடுறதாக நாங்க அறிந்திருக்கவில்லைன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளும். எல்லா கீரை தோட்டக்கீரையை பச்சையாக சாப்பிடுறது உண்மையாண்டே தான் அப்படி நான் ஒரு நாள் சாப்பிட்டதில்லை. எந்த இலையையும் நீங்கள் சலட்னா என்ன அதுக்கு அர்த்தம்?
அதுக்கு என்ன சலாட்னா உள்ள உள்ள எல்லாத்தையும் போட்டு இப்ப பஸ்ஸில் போம் ஒரு சலாட், அது ஒரு கீரை வகைக்கும் இருக்கு, ஒரு சலாட். இல்ல அது அது தெரியும், அது நீங்களே கண்டுபிடிச்சீங்க. பேர் எங்களுக்கு அந்த பேரு நீங்க கண்டுபிடிச்சா சொல்லுங்க. இல்லையே பொதுவா நாங்க சொல்றோம் எல்லா இல வகைகளும் பச்சையாக உண்பதில் தான் பயன் மிக அதிகம். இது படிக்க தெரியல. ஆனா சில இரவுலாம் கஷ்டப்பட்டு அது அது சுவைய பிறகு பார்ப்போம் நாங்க. சுவையங்க ஆஸ்பத்திரியில தெரியும் தானே. குறியிலேயே புரிஞ்சு பார்க்கல வைக்கலாம் வச்சிருக்கோம். அது வேற இல்ல அது இல்ல சமையலை பெருசா குழந்தை வளர்க்குறோம், பெருசா குழந்தை வளர்க்குறோம், பிள்ளைகளுக்கு சமைக்கிறோம் சொல்றேன் நாங்கள் ஒரு தருமே. அது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. இதுல என்ன பிரயோசனம் என்று நாங்கள் ஒரு நாள் கற்றுக் கொடுக்குறோம். இல்லைண்ணா என்ன இல்லையன்ற மாதிரி கேட்குறீங்க. அடுத்தவன் கதை சொல்லுவீங்க, அவன் சொல்ல பேர் எல்லாத்தையும் முன்னாடமா கதைப்போம். நாம் நமது வாழ்க்கைக்கு எடுக்கிறோமா பச்சையா சாப்பிடுறது உங்களோட ஊர்ல தூதுவளை. தூதுவளை இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், சாப்பிடக்கூடிய கீரை வகை அத்தனையுமே இல்ல, திருப்பி சொல்றேனே தேடாதீங்க. சாப்பிடக்கூடிய இல வகைகள் அத்தனையுமே பச்சையா சாப்பிடலாம். பச்சையா சாப்பிட்றதில் தான் உங்களுக்கு அதனுடைய குணத்தை ஒழுங்காக உடலுக்கு கொடுக்க முடியும். அதுக்கு சுவை சேர்க்க வேண்டாம். எலுமிச்சை புளி விடுங்கோ, கொஞ்சம் உப்பு போடுங்கோ, தேங்காய் பூ கலங்க, அதெல்லாம் ஓகே. நான் சொல்றேன் கீரையை அவிக்காமலும் வதக்காமலும். தெரியுமா ஐரோப்பிய நாடுகளில் அந்த பனியில் உறைந்த ஐஸில் உறைந்த கீரைகளை வாங்கி அதை பனி இழகச் செய்து டீஃப்ரோஸ்ட் பண்ணி சமைப்பது வீடுகளில் அதிகம். அதுக்கெல்லாம் தாளித்து வதக்கல் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தூவி எல்லாம் போட்டு செய்கிறோம். என்ன பிரயோசனம்? அது சும்மா நாக்குக்கு தான் பயன்படுது, உடலுக்கு. இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் அதனால கேட்டுனா இவ்வளவு பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. கீரையில் இவ்வளவு குணம் ஆரோக்கியத்துக்கு உண்டு. ஆனால் நாங்கள் வீட்டு சாடியில் கூட கீரை வகைகள் வளர்ப்பதில்லை. வின்டருக்கு கூட கீரை முளைச்சி, அது கனி தராது, காய் தராது, ஆனால் கீரை வளரும் வீட்டுக்குள்ள கண்டிப்பா. அது அது எந்த பருவகாலமாக இருந்தாலும் முழுவதுமாக வளரக்கூடிய வாய்ப்புள்ளது தான் இந்த கீரை வகைகள். செய்வதில்லையே. சரி, அதை விட்டு கதையை மாத்துறீங்க. நான் கேட்டது எந்த கீரை வீட்டுக்குள்ள வளராதுன்னு சொல்லுங்க. நாங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்து 3 மாதம் பயிரிட்டு இந்த குளிர்காலத்தில் பார்ப்போம். சாடியில் தான் எங்களுக்கு வீட்டில் எங்களுக்கு என்ன உப்பரிகை இல்லை, எங்களுக்கு தோட்டம் இல்லை, எல்லாம் ஒன்றுமே இல்லை. வீட்டில் சாடியில் எண்ணலோரத்தில் கண்டிப்பாக அல்லது சமையல் அறையில் எண்ணலோரத்தில் கதவுக்கு அருகில் சாடியில் நிச்சயமாக எல்லாம் வளர்க்கலாம். கீரை வளர்வது மிக குறுகிய கால பயிர். கீரை 6 மாதம். ஓம் ஓம் சூரிய ஒளி கிடைத்து வார மாதிரி வராது. வீட்டுக்காரன் வச்சு பார்த்துருக்குறேன். இவ ஏதாவது ஒன்றை செய்தீங்கன்னா நீங்கள் இப்போ தொடங்கணும். 3 மாதத்துக்கு அந்த கீரையை சாடியில் வச்சு நாங்கள் நிரூபிப்போம். சரி, அவ்வளோதான். சரி, நன்றி. அந்த நேவிஸ் அவர்கள் பாடலில் பாடினீங்கள், மனசில் நிறைய போராட்டம், மனிதனுக்கு நிறைய வாட்டம் என்று. மனுஷன் யார், மனசு யார்? அப்புறம் அங்க மனசுல போராட்டம் வேண்டிய மனுஷனால வாழ முடியலையா? இல்ல, நீங்க முதல் வரி மனதிலே போராட்டம் தான் தொடங்குவீங்க. அது இந்த மனுஷன் வேற மனசு வேறையா இல்லையா? எல்லாம் ஒன்று தானே. அது சரி, அது பாடல் வரி. ஆனால் நான் கேட்குறேன், மனசு 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 என்றா என்ன? மனிதன் தானே. அதே மாதிரி தான் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ. இப்போ ஒருவருக்கு மழை பிடிக்கும், ஏனென்றால் மகளுக்கு தண்ணி வார்த்த தேவையில்லை. இன்னொருவருக்கு மழை பிடிக்காது, நடக்க போக முடியாது. அப்படி என்ற மாதிரி உங்களோட பார்வையில் நீங்கள் எடுத்துக்கொள்கிற விதத்தில் தான் அந்த மனசு அங்கலாயுது.
சில விஷயங்கள் மிக துக்கத்தை கேட்டால் கூட ஒரு முறை ஒரு வினாடி பிரார்த்தித்து விட்டு அதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அந்த மனசுக்கு சில மனிதர்களுக்கு தெரியும். சில மனிதர்கள் மன்னரில் இப்போ கணவனும் தக்கொலியாமன்னொன்னு நாங்கள் டக்காண்டி இங்கே ஓடிப்போய் அதை ஒரு மணித்தியாலம் விவாதமாக்கி அவருக்கு என்ன நடந்ததாம், பிள்ளைக்கு என்ன பேராம், தெரியுமோ தெரியாதோ, இல்லை நான் இப்படி கேள்விப்பட்டான், யாரோ போடுற செய்திகளை பார்த்து விட்டு பேசுவோம். அதை ஏற்றுக்கொள்வது, அதை அன்றைக்கு பேசுகிறது, அன்றைக்கு சமயம் பற்றி பேசக்கூடாது. என்ன அது அன்றைக்கு பேசினது தானே, தந்ததை எடுப்பதற்கு தந்தவனுக்கு உரிமை இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் ஏற்றுக்கொள்வது எங்கள் மனசுக்கு பக்குவம். சில பேர் நொடிந்து விடுவார்கள், சில பேர் அதை ஏற்றுக்கொண்டு துணிந்து விடுவார்கள். மனசும் மனுஷனும் வேறே அல்ல, அது ஒன்று தான். அது சும்மா பாடல் வரிக்காக மானா பின்ன அங்கால அடுத்தது ஏதோ ஒன்று அது பிழைச்சிட்டுது, அப்புறம் உள்ளமண்டு வந்தது, அதுக்கு உள்ளத்துக்கு பொருத்தமான சொல் அங்கால கவிஞருக்கு கிடைக்கல. நான் அதை பாடலை விட்டுட்டு அதை விஷயத்துக்கு கொண்டு வரேன். மனசர் ஒன்று தான். நாங்கள் நினைக்கிறது எல்லாமே மனசு. எங்களுக்கு எங்கே மனசு இருக்குது, எங்கே உள்ளம் இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியாது. சில பேர் இங்கே தொடவினோம், சில பேர் இங்கே தொடவினோம், யாருக்கும் தெரியாது எங்கே இருக்கேன்னு. அது எண்ணங்கள் தான், என்ன அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவங்கள் தான் வாழ்க்கை. என்ன சரி, என்ன அபி நடக்கிறதா சொன்னீங்க? அபி வீட்டில் அழகா இருக்கிறா, ஓட்டோவில் இருக்கிற மாதிரி நடந்து வா முதல்ல. சரி, இப்போல்லாம் பரவாயில்ல, 5 நிமிடமாவது நடையை கட்டிட்டு வந்தது சந்தோஷம். மற்றாக்கள் அசைனமே இல்லையே, வீட்டுக்குள்ளே தண்ணி எடுக்கக்கூட எழும்பாமல் இல்லை, சிந்தனையிலேருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட பரவாயில்ல. நான் முழு ரவுண்ட் 3 கிராமங்கள் தாண்டி வளமை போல் ஈஸ்டாம், ஃபொரஸ்கேட், அப்டம்பாக், திருப்பி வந்து ஈஸ்டாமுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். இன்றைக்கு வளமையை மாறாக என்னுடைய கால் ஒத்துழைத்தது. மிகவும் அழகாக இன்னும் விட்டால் நடக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 1.5 மணித்தியாலத்தில் நான் வேலைக்கு வெளிக்கிறோனும். இரவு 11க்கு தான் முடிப்பேன். நாளைக்கு முன்னேற வேலை. அவை வீட்டை வந்துட்டேன். மற்றவரிடம் இப்போ ஜூமில் வாங்கும் 5 நிமிஷம் நடக்க வாங்குன்றதான் அன்பான கோரிக்கை. ஏற்றுக்கொள்ளாட்டி கூட பரவாயில்ல, வேறு நேரங்கள்லையாவது கூடுதலாக வெளியில் சென்று ஆறுதலாக தரணும். பெருசாக புசுக்கண்டு நடக்க இல்லை, வீச்சாக நடக்க முடியலை என்றாலும் ஆறுதலாக உலாத்திட்டு ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் நிற்க பழகுவது சாலை சிறப்பு. சரி, அப்போ சிந்தனைகள் ஓய்வுக்கு வந்தன. வேறு யார்ட்டையும் புதிய சிந்தனைகள் சொல்வதற்கு இருக்கிறதா? இல்லையா நினைக்கிறேன். வந்து என்ன காபிஷாவோட நீதினியோட வாழைத்தோட்டத்துக்குள்ளேயும் மிளகாய் தோட்டத்துக்கையும் பார்த்தோம். அப்படி எப்படி நல்ல மகிழ்ச்சியா காபிஷாவோடையும் நீதினியோடையும் கலந்து கொண்டீங்களா? நல்ல மகிழ்ச்சியா இருந்தது. சந்தோஷமா நீங்க நின்ற வாழைத்தோட்டமும் இது வெங்காய தோட்டமும் எந்த ஊரம்மா? அச்சுவேலி. அச்சுவேலி. ஓ, நல்ல சுகந்த மண். மிக சந்தோஷமா இருந்தது. எனக்கு அந்த சின்ன வெங்காயத்தை பார்க்க ஆசையா இருந்தது. இப்போ அந்த சின்ன வெங்காயத்தின் வாசனை குறையாமல் பயிற்சிக நடக்கிறதுன்றதை அந்த காணொளி மூலமும் அந்த படத்தின் மூலமாக நாங்களும் அறிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. சின்ன வெங்காயம் பல நோய்களுக்கு கூட தொடங்குறா. எளிதாக கேட்போம், சின்ன வெங்காயம் கடைசியாக இப்போ வாங்கி பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் வந்துடும். இதே சும்மா சொல்றீங்க. சின்ன வெங்காயம் எல்லா அளவும் கிடைக்கும். வேண்டாம், இலங்கையிலேருந்து 1 கிலோ பாசலில் போட்டு விட சொன்னால் வந்து சேரும். பெரிய அளவு காசும் வராது. சரி, அந்த மருத்துவ குணங்களை விட்டுட்டு நாங்கள் செய்கிறோமா, செய்வதை சொல்லி பழகினால் ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கு தான் அப்புறையும் விட மறுச்சுன்னா நாங்கள் எல்லாம் எப்போ கடைசியாக போட்டோம் சம்பலே போட இல்லையே. முதல் கதையில சம்பலே போட இல்லை கதாலம். சின்ன வெங்காயத்தை வைத்து பச்சையாக எங்க நீங்க சாப்பிட்டீங்கன்றதுதான் கேள்வி. நீங்க வீட்டை இருக்கு, யாருகிட்ட இல்ல வீட்டு என்ன இல்ல, ஐரோப்பால என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. என்ன அதுதான் எப்போ கடைசியாக இந்த வாரம் எப்போ சாப்பிட்டீங்க கடைசியா, அதுதான் கேள்வி. நான் தெளிவாக தான் கேட்டுட்டே இருந்தேன். எப்படி விளங்கியது? சின்ன வெங்காயம் சாப்பிட்டேன் நான் சோத்தோட.
தனிய வெங்காயம் மட்டும் இல்ல கறிகளோட வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும். இல்ல அதான் நான் சொல்றேன், வெங்காயத்தை கறியாக சமைக்காம தனியா வெங்காயம் அடிச்சு போட்டது இருக்க வெங்காயம் அது அது செய்வார்கள் பலர். முட்டை வரிக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. முட்டை வரிக்கிறதுக்கு அந்த வெங்காயம் தான் எடுத்துக்கிறாங்க. நான் நேற்றிரவு சாப்பிட்டு இல்ல முட்டைக்குள்ள சின்ன வெங்காயத்தை பொரிச்சிங்களோ எல்லாம் போயிடும். இல்ல பொரிக்கல தயிர் இல்ல இப்ப ஜெயநடேசன் அவர்கள் சொன்னதை சொன்னான், முட்டை பொரிக்கைக்குள்ள சின்ன வெங்காயம் எடுக்கிறானா பீட்ரூட்டுக்கு பச்சையா வடிக்கணும், பச்சை மிளகாய் வெங்காயம் சம்பல் கொடுத்தா அப்புறம் இந்த வாரம் எப்போ நான் ராத்திரி நான் ஒரு வெங்காயம் தனியா கிடைக்க சாப்பிடுறது, மற்றது சம்பலுக்கு சின்ன சின்ன வடி மந்தனம் சாப்பிடுறது. எல்லாமே இப்ப பச்சையாக இப்ப உருளைக்கிழங்கு போல அந்த மாதிரியான கிழங்கு வகைகள் பச்சையாக கடிக்க இயலாது. மிச்ச எந்த காய்கறி நீங்க பச்சையா சாப்பிட இயலாதுன்னு விவாதிக்கிறீங்க. கத்திரிக்காய் சாப்பிடலாம், கத்திரிக்காய் சாப்பிடலாம், வாழைக்காயை கூட சாப்பிட சொல்றாரு. வாழைக்காய் வந்து குருதி அடைப்பு நாடி அடைப்பு உள்ளவர்களுக்கு வாழைக்காய் தோலை தனியாக சப்பி சாப்பிட்றது வந்து சிறந்ததான, அதாவது ஆஸ்பிரின் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய ஆஸ்பிரின் குடிசையினுடைய சமமான சக்தி இந்த வாழைக்காய் தோலுக்கு உண்டு. நாம் சாப்பிடுகிறோமா? நான் வாழைக்காய தோலை சீவி உள்ளான கறியாத்தி போட்டு வெளியான வரவரப்பேன். சரி, அது அவுட். அதுதான் சிவாஜி நேரில் அவிட்ட கேட்ட போது நான் அதை தலையிட்டு நான் என்னென்னா எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இன்றைக்கு யாருக்கு நேற்று பிறந்த தினம் வாழ்த்தெல்லாம் சிலர் போட்டிருந்தீர்கள். சலாட் செய்து பாருங்க. நீங்கள் எப்பாவது நீங்கள் சுக்கட்டி சலாட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் சரி, அது சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் சிறப்பு. சொன்ன போல சும்மா கடிச்சு ஒரு கடி சர்க்கரை இஞ்சி தேநீர் வேண்ட மாதிரி ஒரு கடிச்சிட்டு ஒரு சோறை நல்லா சுடு சோறை விளங்கினா அதுவே ஒரு பவ்யமாக தான் இருக்கும். அப்போ பச்சையாக அந்த வெங்காயம் உடலுக்குள்ள போகும்போது அதனுடைய வேலையை தண்டவாட்டில் செய்யும். நாங்கள் அதை தாளிச்சோ அல்லது சமைச்சோ அவிச்சோ செய்து போட்டு அதை போட்டால் வராது. அதை நிறுத்துவோம். நன்றி சிவாஜி நேரலை கேட்டதுக்கு. நேற்று மிலானியின் பிறந்த நாள். அவளை இந்த வந்தால் வாழ்த்துவோம் என்று யோசித்தேன். இந்த பக்கம் இல்லை, எல்லா இளையவர்களையும் இணைய சொல்லி கேட்டிருந்தோம். ஒரே ஒரு இளையவர் தான். ஜெர்மனியில் சுவிஸ்ல எல்லாம் பள்ளிக்கூடம் தொடங்கி 2 வாரம் ஆயிட்டுது. அவர் நாங்கள் நடையில் இணையுங்கன்னு கேட்டிருந்தேன். இப்போ தனியேற்பட்ட முறையிலும் எழுதியிருந்தேன். நேற்று யாரும் இல்லை. ஆனாலும் மிலானியும் இப்போது 16 வயதை அடைந்து விட்டார். அவர் மதி பெரிய பிள்ளை. ஆகவே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வந்தால் மீது பேர் வாழ்த்துவோம். அவர் வராவிட்டால் மனதார வாழ்த்திக்கோ. இப்படி நெஞ்சை தொட்டு மனதுக்குள்ளே வாழ்த்தை சொல்லிக்கொள்வோம். சரி, வேறு ஏதாவது புதிய பக்கங்கள் மனதில் இந்த செய்திகளை வச்சண்டல்ல என்னுடைய மனதில் நெய்ஸ் அவர்கள் சொன்ன போராட்டம் மனசு உங்களுக்கு மனதில் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக உண்டு, மனசை குமஞ்சு கொண்டே இருக்குது என்று ஏதாவது. என்னென்னா நேற்று ஒரு நேரலை பார்த்துருந்தேன் 2 நாளாக. அது யாருன்னு சொன்னால் அப்புறம் அந்த பக்கம் தலைப்பு போயிடும், வேண்டாம். கனபேர் வந்து இது ஐரோப்பிய நேரலை, ஆனால் இலங்கையிலேருந்து ஒருவர் பேசுகிறார். 15-20 வருஷத்துக்கு முன்னே நடந்த துன்பத்தை எல்லாம் சொல்லி குறிப்பாக பெண்கள் அழுவதை பார்த்தேன். ஆனா அந்த மனுஷன் அவர் வேறு எதுக்கோ தான் நீரலைக்கு வந்தார். இப்படி நாடில கையை வச்சு முழு கதையும் கேட்கிறார். எனக்கு ஒன்று தான் விளங்கிச்சது, நாங்கள் இதை செய்கிறோமா? யாருடையவாது மனதில் துன்பம் இருக்கிற போது காற்றலை பண்பு இது ஊடகம் என்று தட்டி விடுறோமா? நிஜ வாழ்க்கையில யாருடையாவது மனதில் விம்மி வெடிக்க தெரியாத கதைக்கோணம் இருக்கிற போது உட்கார்ந்துருந்து நாடில கை வச்சோ வைக்காமலோ அவருடைய கதையை ஒரு 10 நிமிஷம் கேட்கக்கூடிய பக்குவத்தில் நாம் இன்று வாழ்கிறோமா? இதுதான் என்னுடைய சிந்தனை. யாருமே அப்படி இல்லை, யாருமே இல்லை. நாம் என்பது இப்போது இணைந்திருக்கக்கூடிய திரையில் தெரிகிற 7 பேரும் யாருடையாவது கதை கேட்கிற போது எங்களுக்கு நேரம் இல்லை, அல்லது தட்டி விட்டுட்டு பிறகு எடுக்கிறேன், பிறகு கதைக்கிறேன், இன்னும் ஒரு சந்திக்கிறேன் என்று நழுவுகிறவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறோம். ஏன் நாங்கள் தானே இது உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. நாம் தான் உலகம். நாம் அதை
செய்கிறவர் ஏன்னா அது ஒரு சரியான மனதுக்கு தாக்கமாக இரவு முழுக்க இருந்து யாரிடமும் பேச முடியவில்லை. நான் யோசித்து பேசுறதை விட நாம் செய்வதை இன்னும் கொஞ்சம் கூட்டி செய்தால் என்ன, கூட்டி செய்தால் என்ன, எவ்வளவு விம்மல்கள் எவ்வளவு பொறுமல்கள். சும்மா கதைக்க வரையினா காய்ச்சொண்டு போக அழுகை அழுகையா விம்மி வடிக்குது கதை. 15 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு. அது போரியல் துன்பம் தான், போரியல் ஏற்பட்ட துன்பங்களும் படுக்களும். பரவாயில்லை, நான் இங்கால கடந்து வந்துட்டோம். இவ்வளவு தூரம் இறைவனை நேசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். மற்றவருடைய கதை கேட்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்குகிறோமா? இன்றிலிருந்து சிந்திப்போம், இன்றிலிருந்து சிந்திப்போம். இந்த காட்டிலே கூட அதுக்கு பயன்படுத்துவோம். தெரிஞ்சதை மற்றவருக்கு கொட்டுறதை விட இன்னொரு கதை கேட்கும் நேரம் என்று கூட. அதை நான் இப்போது கோசல்யா அவர்களை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். தன்னுடைய கணவனருடைய உடல் இழப்புக்கு தொடர்ந்து நிலை குலைந்து போனார். அவருடன் தொலைபேசியிலும் அழைப்பு விடுத்திருந்தேன், நேரில் பார்த்தும் அழைப்பு விடுத்திருந்தேன். 6 மாதத்தில் 1 மணித்தியாலம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ ஒவ்வொரு நாளோ மாலை, அப்போது மாலை நேரங்களில் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இல்லை, இரவு நிகழ்ச்சி சன்ரைஸ் நிகழ்ச்சி தான் இருக்கும். இந்த சிலருடைய நிகழ்ச்சிகள் மாலை நேரம் இல்லை. இது கொரோனாக்கு முதல்ல. அவர் இறந்த எவ்வளவு காலம் இருக்கும் சொர்ணலிங்கம் அவர்கள். ஏனென்றால் அதுக்கு முதலே நான் அதை சொன்னேன். நீங்கள் இலக்கியம் எழுதினாலும் கணவனை பற்றித்தான் எழுதுவார், கவிதை எழுதினாலும் அதில் கணவனை பற்றி ஓடும், வந்து கருத்து சொன்னாலும் கணவனை, அவர் உயிரோடு இருக்கும்போது, இல்லாத போது, நிலை குலைந்த போது நீங்கள் வாங்க 1 மணித்தியால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். காட்டிலையில் கதையுங்க, ஆனால் பொது வழியில். ஏன்னா நான் சும்மா கோடிக்குள்ள 2 காய்க்கிற விளையாட்டுக்கு போக மாட்டேன். எங்கள்கிட்ட தான் இவ்வளோ ஒரு பெரிய சக்தி, ஒரு ஆயுதம் கையில் இருக்குது என்ற போது அவர் ஒருபோதும் வரவில்லை. இப்போ இன்னும் ஒருவர் அழைப்பு எடுத்திருந்தார். அவருக்கு நேரலை போவதே கவிக்கு அண்ணா. அவரை பல 100 தடவைகள் கேட்டிருக்கேன். 1 மணித்தெல்லாம் வாங்கும், நான் இருந்தும் கூட கதை கேட்பேன். வாங்க, உண்மையில் அது அது அந்த அது நீங்கள் சொன்ன நேசர் சொன்ன உள்ளம் மனசு என்கிறது உடலுக்கு கதை கேட்கும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கொட்டுகிற போது உடல் லேஸ் ஆகும். தேவையில்லாமல் பொறுத்த மட்டும் இந்த காலங்களை பொறுத்த மட்டும் என்னத்தை நாங்க வெளியில பரஸ்பரமா கதைச்சாலும் கதை கேட்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பரவாயில்ல. அது அது கதை கேட்டால் இல்லை பாருங்க, கதை கேட்டால் எங்களுக்கு எந்த விதமான நட்டம் ஏற்படும். இப்போ கதையை கேட்டுட்டு போறாங்க சரி, ஆனால் எங்களுக்கு தெரிவு செய்கிற ஒருவர் வேண்டும். யாரிடம் பேசலாம்? உங்களுடைய இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் இப்போ நான் அதை சொல்கிறேன், இந்த காற்றிலேயே அதுக்கு பயன்படுது இல்லைன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ உங்களுடைய அடுத்தடுத்ததான உங்களுடைய சொந்த உறவுகள் இழப்புகள் இப்போது நீங்கள் நிலை குறைந்திருந்து இதில் போட்டுட்டு இணைப்புக்கு வராமல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்ன போது நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். அதை என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். 2வது சொன்னால் உங்களுக்கு ஒரு துணை உங்களோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு கிழமைக்கு லீவ் எடுத்து வந்து உங்களோட உட்கார்ந்து இருந்துட்டு போனாலே நல்லமென்று சொல்லி அது வேண்டாம், அது குடும்பம். ஆனால் அந்த நேரம் நான் எனக்குள்ள விம்மி வெடித்து எந்த உடலையும் பழுதாக்கி சூழலையும் கேட்குற எல்லார்ட்டையும் அழுது குளறதை விட ஒரு மணித்தியாலம் அதை பற்றி பேசலாம். அதை ஒரு இழப்பு நடந்ததுக்கு பிறகு பேசுவதை விட அந்த உறவு உயிரோடு இருக்கும்போது பேசணும். சரியா? இப்போ உங்களுடைய சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், பர்சனல் எடுக்கக்கூட உங்களோட அண்ணாவோடு நீங்கள் நிறைய பேசியிருக்க வேண்டும், நிறைய இப்படிப்பட்ட வழிகளில் சந்திச்சிருக்க வேண்டும், அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும், அவரை பற்றி இலக்கியங்கள் எழுதியிருக்க வேண்டும். அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு விருப்பு தலைப்பில் அழகான பேரை எல்லாம் போட்டு பர்சனலாக குழப்பாமல் பொதுப்படியாக அண்ணாவை மனதில் நினைத்து அம்மா அண்ணா எந்த உறவு வேண்டாலும் இழந்ததுக்கு பிறகு ஒப்பாரிகள் பிரியோசனம் இல்லை. அந்த மனசு உங்களோட பாட்டிலிருந்து தான் உள்ளத்தையும் கதைக்கிறேன்னா மனதினிலே போராட்டம். அப்படி போராடுகிற எனக்கும் என் போன்றவர்களுக்கும் எங்களுக்கு இதை வெளிப்படுத்துறதுக்கு வேணும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, கேட்டுட்டு போராக்கள்லாம் இருக்கிறாங்கன்று. நான் சொல்கிறேன், கேட்டுட்டு சிரித்து கொண்டு போகிறவர்களால் எங்களுக்கு என்ன நட்டம்? அதுக்காகவே குடத்துக்குள்ள மூடி இருக்கக்கூடிய நீர் போல் அப்படி குடக்கி 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 பொட்டில் அப்பன்னு சொல்வார்கள், அப்படி அடக்கி அடக்கி நான் வெடிச்சு சாகிறதா, நோயால் வருந்துவதா? இல்ல இப்போதைய கால சூழல இந்த யார் உண்மையா இருக்கிறாங்க, யாரு உள்ள அன்போட இருக்கிறார்கள் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல அதை யாரு உண்மைதான், யாரு அதைத்தான் நான் சொன்னேன்.
யார் என்னுடன் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்று இத்தனை வருடங்கள் வாழ்ந்து கூட என்னால் அடையாளப்படுத்த முடியவில்லை என்றால் நான் கேள்விக்குறியாகிறேன். என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது. சரியா? இப்போ சாதாரண நான் என்னுடைய கதை சொல்ல விரும்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த வீடு தான் கலையகம். இன்றைக்கு 28 வருடங்கள் வீட்டு கலையகமாகியே தாண்டி விட்டோம். வீடு முழுக்க ஆட்கள் தான். இரவு பகலண்டு வாணி கலையத்துக்கு வர்றதில்லை. அந்த காலங்களில் முழுக்க சமையல் தான். சமையலும் பரிமாறல்களும். எத்தனையோ பேர் சமைக்கல வாணியக்கான்னு நிறைய தங்களோட சொந்த கதையெல்லாம் சொல்வார்கள். சிறுவர்கள், இளையவர்கள், பெரியவர்கள் உட்படத்தான். சரியா? நாம் கடனில் விழுந்தோம். வெளிப்படையாக சொன்னேன். காற்றில் 79,000 அவுட் ஆகிட்டுது. இனி இது வராது. சரியா? அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையும் சுருங்க தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் ஓடுற கார் சின்ன ஆகிட்டுது. பல இடங்களில் லைசன்ஸ் இழந்தேன் 2 தடவை. பஸ்ஸில் தான் வாழ்க்கை. இவங்க வெளி நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டா கூட சாரியோட வரையிலாது வாணி வர மாட்டா. ஏன்னா பஸ்ஸில் இரவில், ட்ரெயினில் இரவு சாமம் வரையிலாது. அந்த நேரத்தில் கலர தொடங்கின உறவுகள் இன்று இந்த காட்டில் இந்த இடத்துல இப்போ உதாரணமாக ஜெர்மனியிலேருந்து ஒரு உறவு வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலே இங்கே இருக்கிறார். சும்மா இடக்கிட எப்போ வாரீங்களேன்னு கேட்டால் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்னு கதை இழப்பார். உண்மையில மனசில் அந்த ஈடுபாடு இல்லை. ஆனால் நான் இப்போ ஒருவருடைய தட்டி கழிப்பை குறித்து வீட்டில் மனம் விட்டு பேசுகிற போது வீடு வரிச்சோடி போயிருக்கு. இன்றும் அதே கலைகள்தான், அதே காற்றலை தான். எந்த மாற்றமும் நம்மிடம் இல்லை. ஆனால் எந்த உறவுகளும் வருவதில்லை. இதில் நீங்கள் சொன்னதுக்கு இப்போ நான் சொல்கிற கதை என்னென்றால், இப்போது தான் முன்னேறதை விட நாங்கள் மிக மகிழ்ச்சியாக குடும்பமாக இருக்கிறோம். முந்தின காலத்தில் நாளைக்கு யார் வரையினம், இரவு யார் வரையினம், நாளண்டைக்கு யார் வரையினம், இதுதான் எங்களோட கதை. இப்போது எங்களை பற்றி பேசுகிறோம், குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், எங்கள் சந்தோஷங்கள் சுகங்களை பற்றி பேசுகிறோம். சண்டையும் வரும், விவாதம் வரும், பிறகு சிநேகமாகிக்கொள்வோம். இதெல்லாம் முன்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய கதையை கேட்டுட்டு போகிறாங்க, யாரிடம் உண்மையான அன்பு இருக்குன்னு தெரியலை என்றால் இன்றைக்கு நாங்கள் அது எல்லாருக்கும் பொருந்தும். அபிநயத்தில் தொங்கினாலும் அபிக்கும் பொருந்தும், ராஜினி அவர்கள் வேறெங்கிய மூளை போயிட்டு அவருக்கும் பொருந்தும், சேரண்டேசன் அவர்களுக்கும் பொருந்தும், நேசர்களுக்கும் பொருந்தும், சிவாஜினர்களுக்கும் பொருந்தும், தர்ஜினர்களுக்கும் பொருந்தும். இற்ற வரைக்கும் எங்களுக்கு அன்பானவர்களை ஏன் கண்டுபிடிக்க எங்களால் முடியவில்லை. அல்லாட்டி முடிவுக்கு வரலாம், இந்த உலகத்தில் 8 பில்லியனில் யாரும் இல்லை என்று முடிவுக்கு வரலாம். இல்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கண்டுபிடிச்சி இப்போ வெள்ளிக்கிழமை மனம் விட்டு ஒரு 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் நான் பேசியிருந்தேன். என்னுடைய மனதில் உள்ள ஆதங்கங்களை எல்லாம் நான் பேசியிருந்தேன் ஒரு வருடம். இல்ல அவர் உங்களுக்கு அன்பானவர் என்று நீங்கள் முடிவு கட்டிட்டீங்களா? நம்பிக்கையானவர். ஒருவேளை அவர் கூட சில மாதங்கள் கழித்து உங்களுக்கு புறம் பேசிவிட்டார், நான் நம்பி சொன்ன கதையை சொல்லக்கூடாதவருக்கு சொல்லிவிட்டார் என்று கேள்விப்பட்டால் நீங்கள் மனம் உடைவீர்களா? அது எனக்கு எப்பவோ தெரியும் என்று முடிவெடுப்பீர்களா? அவர்களிடமே கேட்டு விடுவேன். இல்லை, கேட்கறது வேற. உங்களுக்குள்ள மனுஷர் இப்படித்தான் நல்லா பழகுவாங்க, ஒரு நாள் காலை வாருவாங்க என்று தெளிவாக சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்வீங்களா? அல்லது கடவுளே நம்பினனே இப்படி பண்ணுவாங்க நினைக்க இல்லையென்று குழம்புவீங்களா? நேரடியா கேட்பதற்கு எனக்கு மனம் வராது. நான் வடிவா சொல்றேன். பெற்ற தாய் கூட தன் எண்ணத்தை மீறி பிள்ளை செயல்பட்டால் மனசுக்குள்ள திட்டல் விழும். அதனால நான் வந்த முடிவு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் நரக வேதனை. எல்லாரும் கேட்பாங்க, வந்து இத்தனை வருஷம் என்னத்தை கிழிச்சிங்கன்னு. ஆனால் எனக்கு மட்டுமே தெரியும் என்னத்தை கிழிச்சேன்னு. அந்த 9 வருடம் கற்றுக்கொண்ட பாடம் இந்த உலகத்தில், சரியா, நான் முன்பு சொன்னேன், எனக்கு ஒரு அம்மா, ஒரு மனைவி, ஒரு மகள். இதை விட இனி யார் இருந்தாலும் என்னுடைய நண்பர்களே தவிர உற்ற நண்பர்கள் அல்ல. கண்டா பழகிறது, வீட்டை வந்தால் சிரிக்கிறது, அப்போ போகிறது. அதில் எல்லா உறவுகளையும், குறிப்பாக என்னை விட வாணிக்கு நிறைய தன் சகோதர உறவுகள் எல்லாருமே நிறைய பாசம் எல்லாம், அவர்களை கூட நான் நண்பர்களாக மாற்றிக்கொண்டேன். கண்டா சிரிக்கிறது, காலவாரி விட்டால் அதுக்கும் சிரிக்கிறது தெரியுமே எனக்கு முதலே. என்னுடைய இறுதியான முடிவென்றால்
இந்த 8 பில்லியனில் இது நீங்கள் பிறக்கக்கு முன்னமே உலகம் கண்டு கொண்ட உண்மை. நான் திரும்பி சொல்கிறேன், சிலர் நீங்கள் படிக்கிற புத்தகங்களில் சமய புத்தகங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். என்னை தவிர நம்புவதற்கு 101% நம்புவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதை இன்னும் விளங்கியில்லைன்னா நாங்கள் இவ்வளவு வருஷத்துக்கு வயதுக்கு பிறகும் நாம் தப்பு பண்ணுகிறோம். இவரே இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி நான் நினைக்கவே இல்லை, இந்த ஜனம் இப்படி செய்யும் என்றெல்லாம் இல்லை. ஆகவே நான் அது சொல்கிறது என்னென்றால், ஆனால் இன்றிருந்து என்று கேட்டனே, இந்த காட்டிலையில் 1 மணி நேரம் சரி. ஆனால் இந்த என்ன செய்வீங்கன்ற காலையில் ஜூமில் இப்படி வருவீங்க, எல்லாரும் சும்மா இருப்பீங்க, வாணி கேட்பார் ஏதாவது சாசி இருக்கா சிந்தனை இருக்காண்டா பேசாமல் இருப்பீங்க. ஜெயநடிசன் அவர்கள் சொல்லுவார்கள், நான் நேற்று பைத்தங்க என்று சொன்ன உடனே அடுத்த 3/4 மணித்தேரம் பைத்தங்கா கதையாக போயிடும். அதனால என்ன நடக்குதுண்டா, நான் பைத்தங்காண்டை நேசரில் உங்களை சொல்ல இல்லை என்னண்டா இல்லை, அப்படியெல்லாம் அந்த நேரத்தை அப்படியே வச்சுருங்க. அது சும்மா சுரப்பி போட்டு போகிற 3/4 மணித்தியாலம் வைங்க. ஆனால் 1 மணித்தியாலம் தானே. இப்போ வாணிக்கு பொறுமை இல்லையான்னு நான் வர்றேன், நான் வேலையிலிருந்து கூட கேட்குறேன். ஆனால் தனியே கரைக்க வேண்டாம். இப்போ தேவாலயத்தில் குறிப்பாக கத்தோலிக்க சமயத்தில் உள்ள ஒரு பலகை கூட்டுக்குள்ளே ஒரு மனிதர் உள்ளே இருப்பார், வெளியிலிருந்து ஏதோ சொல்வார்கள், காதுக்குள் சொல்வது போல சொல்வார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கதைகளை கூட அந்த மனிதர் வெளியில் விட்டு அசிங்கம் பண்ணி இருக்கிறார் கன்னடத்தில். உங்களுக்கு தெரியாட்டி மன்னிக்கணும், நான் சின்ன வயசுலேயே நான் கத்தோலிக்க பாடசாலையில் தான் 6ஆம் ஆண்டு வரைக்கும் படித்திருந்தேன். 1ஆம் ஆண்டுலேருந்து எனக்கு அங்கேயே இந்த கதை தெரியும். ஆனால் அந்த கதையை சமயத்தில் சொல்லி போடாதேங்க கொண்டு வெளியில் சொல்லி விடுவார். எல்லாட்டி அது வேண்டாம், அப்படி கூட அதுதான் ஜெயநடேசன், இதுதான் நடாமோகன். நான் சொன்னேன் சின்ன வயசுலேயே நீர்கொழும்புல இந்த கதை வெளியால் வந்து பெரிய சிக்கல் பட்டு அந்த ஃபாதரையை துரத்தினார்கள் என்று எந்த சொந்த அனுபவத்தை சொல்லி நீங்கள் ஒரு பேரும் சொல்ல மாட்டேங்கிறன்னு நீங்கள் ஒரு புது கதை சொல்கிறீங்க. அதுக்குள்ளே போக வேண்டாமா, அதுக்குள்ளே கூட போக வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் அதுவாகவாவது இருக்குது. பாவம் மன்னிப்பு மட்டுமண்டில்லை, நீங்கள் ஃபாதரோ அல்லது அண்ணாவோ என்று தேவாலயத்துக்களை போய் உங்களோட கதையை கொட்டுகிற வாய்ப்பு இன்று ஐரோப்பாவில் உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை பேர் கடந்த 3 மாதத்தில் போய் இப்படி ஒரு ஃபாதரோடு தனியாக இருந்து கதைச்சு நீங்கள் அந்த பாவ மன்னிப்பு கூடத்தில் இருந்து கதைச்சு நீங்கள்? 3 மாசம் இல்லை, அதுக்கு கூட இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு கூட உங்களுக்கு எனக்கு இங்கே எல்லாருக்குமே 3 மாதத்துக்குள்ள எவ்வளவு துயரங்களை சம்பவிச்சிருப்போம். ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மாதம் ஒருக்காத்தானே தமிழ் ஃபாதர் வர்றார் எங்கட ஊருக்கு. நான் ஸ்ரீலங்கா போய்க்கல ஒரு ஃபாதரோட நான் கதைச்சேன். இல்லை, அது நான் ஐரோப்பா என்று திட்ட தெளிவாக சொன்னேன். ஐரோப்பாவில் அப்படியான சந்தர்ப்பம் இல்லை. ஆகையினால்தான் திருப்பி 3வது தடவையா சொல்றேன், இந்த காட்டிலேயே பயன்படுத்துவோம். தனியே காதுக்குள்ள சொல்றதால மட்டும் மனசு லேசாகாது. இப்போ நாங்கள் என்ன தங்கங்களை அல்லது வைடூரியங்களை ஒழிச்சு வச்சிருக்கிறோம், வெளிப்படையாக சொல்லக்கூடாது, எல்லாம் ஒழிக்கணும், ஏதாவது இருக்கு? அப்படி ஏதாவது ரகசியம் இருக்குமா? திருட்டை தவிர, ஒரு திருட்டு ஒரு மனதுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை தவிர என்னுடைய வாழ்க்கையில் ரகசிய பக்கம் என்று ஏதாவது யாருக்காவது இருக்குமா? இவ்வளவு பேரும் யோசிப்போம். ஆனால் நிறைய பேர் இருக்குதாண்டி யோசிக்கிறோம். இப்போ உங்களில் ஒரு உறவு கூட எனக்கு 2 தடவையாக சொன்னார், நீங்கள் என்னவும் பேசுங்க ஆனால் ரேடியோவில் பேசாதீங்க. ஏன் என்று கேட்டேன் 2 தடவும். கனவீர் கேட்டுக்கொண்டிருக்கணும். இப்போ இதை மாதிரி 1000 பேருடைய கதை எனக்கு தெரியும். சரி, நான் ஃபாதர் இல்லையே தவிர, நான் பாவ மன்னிப்பு கூடத்தில் உட்கார்ந்துருப்பவன் இல்லையே தவிர யார் என்றாலும் கேட்பேன். 18 வயசு இப்போ தான். ஒரு பிள்ளை காலையில் வரும் கடைக்கு, நான் இந்த விடுமுறை காலத்தில் தனக்கு ஒரு மோன்ஸ்டர் என்ற ட்ரிங்க் இருக்கா பாடம், MONSTR மோன்ஸ்டர் என்ற பெரிய கேன், அது ஒன்றும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சின்ன ஃப்ரூட் ஷூட் என்று சொல்லுது 89 பென்ஸ் வாங்கும். அதை பார்க்குறேன். அது இது ஆள் பார்வைக்கு ஒரு 13-14 வயசு பிள்ளையோட வருது. ஒரு நாள் ஏதோ அதை கேட்ட குளிர்பாடம் இல்லை, தேய்ச்சி திண்டாடுறா. அப்போ பிள்ளை கொண்ட தூக்குறா. கேட்டேன், பிள்ளைக்கு தண்ணி கொடுக்குறேன் இல்லையான்னு. இல்லை, அந்த பிள்ளை ட்ரிங்க் கொடுத்தா தான் குடிக்கும்.
இப்போ மெதுவாக கேட்டேன், உண்ட பிள்ளையா? ஓம். எத்தனை வயசு? 18. இன்னும் பிள்ளைக்கு 1 வயசு போல் இருக்குதே பையன் ரெண்டு கேட்க. ஓ. ஹஸ்பண்ட் யார்? தலையை குனிஞ்சா. நான் சாரி, நான் கேட்க இல்லை. அது வழியே எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே. சரியா? அது ஒரு தமிழ் பிள்ளைக்கு நடந்தானே வெள்ளைக்கார பிள்ளைக்கு நடந்தானே, எனக்கு எல்லாமே ஒன்று தான். சரியா? அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சொன்னேன், நீ உன்னோட முகத்தை அப்படி சில விடியவல்ல வரைக்குள்ளேயே அப்படியே ஒரு மாதிரி உரைப்பாக இருக்கும். நீ சின்ன பிள்ளை சிரிச்சு என்று சொல்ல டக்குன்னு இப்படி நிமிர்ந்து சிரிச்சா அந்த சிரிப்பை எனக்கு விளங்கிச்சது, அந்த பிள்ளை கதைக்க விரும்புதுண்டு. நான் என்ன நினைட்டேன், பேசு உடனே விசுக்கண்டு போயிட்டு. நான் ஏன் இதை டக்குன்னு உதாரணமாக சொல்கிறேன்னா, நான் அதை கேட்பதினாலும் எனக்கு ஒன்றும் இழக்கப் போகிறதும் இல்லை, அந்த பிள்ளை அதை வெளிப்படையாய் சொல்கிறதுனாலும் இழக்கப் போவதில்லை. அது வேறு இங்கே தொழிலுக்கு போன இடத்துல. ஆனால் உறவுகளாய் சொந்தம், நண்பர்கள், பாமுகம், இப்படி உறவுகளாய் பழகிற இடத்திலும் எங்களுக்கு எதுவும் மறைக்கிறதுக்கு கதை இருக்கோ? யாராவது ஓமன்னு நினைச்சிங்கள் என்றால் மன்னிக்கணும், அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இனிமேலும் யோசிக்கணும். என்ன செய்ய போகிறோம்? அம்மனமாய் பிறந்தோம், அம்மனமாய்த்தான் காவுவார்கள். அதுவும் காசு கொடுத்தா தானே சாரியெல்லாம் கட்டி விடுவார்கள். அது உங்களுக்கு தெரியுமா எப்படி வெளிக்கிடத்தி பட்டிகளை கொண்டு வருவார்கள் உடலை என்று? தாய் மகளுக்கு சாரி கட்டினதை கண்டிருக்கிறீங்களா? அல்லது ஆக்களுக்கு காசு கொடுத்து சாரியெல்லாம் கட்டி தலைக்கு? என்னுடைய அம்மாவுக்கு டையெல்லாம் அடித்து விட்டார்கள். அது என்னுடைய தம்பியினுடைய கதை என்னென்னால், அம்மாவுக்கு டைகள் அடிக்கிறது பிடிக்கும் வேணும். உண்மையிலேயே அந்த முகத்தை பார்க்கவே முடியல, ஒன்றுமே கதைக்கு இல்லை. இன்னும் ஒரு அம்மா பிறக்கட்டும், அம்மா இன்னும் ஒரு முறை பிறக்கட்டும், எனக்காக வாழ்வேன். அதே போல் ராஜினிகள் என்ன கை வைத்தினீங்க? நான் இங்க லூனையில் இருக்க ஒருவருக்கு 2 பள்ளியாலையும் எனக்கு உறவு ஒன்றும் இங்கே இல்லை. எங்களோட வீட்டுக்கு மேலேருந்து பழகி இப்போ லூனைக்கு மாறி போன காலம். அவாவுக்கு நான் தான் உடுத்தி வைக்கிறேன். அப்படியா? சரி. இல்லை, ஆனால் இல்லை, முன்பு அப்படித்தான் செய்வோம். முன்பு இதுக்கெல்லாம் ஊரில் ஆள் பிடிக்கல. எனக்கு என்னென்று தெரியாது, எனக்கு 1 மாதமா வருத்தமா தான் இருந்தது. கவலையாக 1 மாதம் என்னால கஷ்டம். என்ன செய்யான்னு முணுமுணுத்தீங்க? எங்கட அம்மாவுக்கு நாங்க தான் செய்தோம். இல்ல, ஊர்ல எங்களுக்கு வாடகைக்கு ஆளை பிடிச்சி உடுத்துறதுக்கு ஆள் இல்லை. நகரங்கள்ல இருக்கும், ஆனா கிராமங்கள்ல அப்படி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அதுதான் நான் திருப்பி கதைக்கு வாரேன். அமனமாய்த்தான் பிறந்தோம், அமனமாய்த்தான் போக போறோம். எங்களுக்கு ஒழிக்கிறதுக்கு ஏதாவது கதை இருக்கா எங்கள்கிட்ட? அப்படி நினைத்தால் நாங்களும் ஒரு வகை மனோவியாதிக்காரர்கள் தான். அதை தாண்டி வெளியே வர்ற போதுதான் மகிழ்ச்சியையும் இழப்பையும் சமமாக புரிந்து ஏற்கிற பக்குவம் நமக்கு வரும். இதைத்தான் நமது பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஊட்டி கொடுக்க வேண்டுமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் 4 நாளைக்கு விழுந்து கொள்ளாடுறது, அதுக்குள்ளேயும் இனிச்சு சாப்பிட்றது, பிறகு அதை மறந்துட்டு தெரிகிறது, பிறகு அந்த நாள் வர்ற போது திருப்பி வாரது என்கிறது இல்லாமல் செய்வோம். சரி, நான் என்னுடைய சிந்தனையை முடிக்கிறேன். கணவருடைய அம்மாவுக்கு நான் தான் கொடுக்குறான்னு சொல்லி அது சாரி சீலையை அப்படியே எடுத்து ப்ளீட் பண்ணி, அப்போ ஜெயமங்காரி 2 பேர் வந்து அவங்க கொடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் காசு தானே. அப்போ அதே கேட்கினேன், இதை நாங்களெல்லாம் ப்ளீட் பண்ணி பின் பண்ணி எல்லாம் தச்சு பின் இல்லாமல் எல்லாம் செய்து கூட எந்த மாதிரி உடுத்துறாங்க தான் நீங்கள் உடுத்தி காட்டுறது. நான் உடுத்தியும் காரணம் நான் வந்து செய்கிறேன். அவங்க கொஞ்சம் தூர வச்சுருந்தவரையா தாங்க செய்கிறாங்க. அது சாரியை புறப்பக்கம் எல்லாம் முடிச்சு சரி போனது வந்து நான் எல்லாம் வடிவா சுகமாக செய்யும். அவர்கள் அந்த எல்லாத்துக்கும் கணக்குத்தான். அதுக்காக நான் வச்சு வடிவா உடுத்தி இருக்கிறேன். கவலையாக இருந்தேன். நான் கடைசி நேரம் தான் அந்த இதுக்கு போனால் எல்லாம் புறப்பக்கமாக இருந்தது. அப்படி அவர்களுக்கு தெரியாது. உண்மை. நான் என்னுடைய அம்மாவுக்கு டை அடித்தது போல என்று சொல்லி சொன்னேன். அதுதான் உண்மை. அது எங்களுக்கு நடக்கிறதை போல இல்லை. நான் என்ன கதை கொண்டு வந்தேன் என்றால், நாங்களே சில கதைகளை ஒழிக்க வேண்டும் என்கிறதுக்காக நீங்கள் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டீங்கள், பரவாயில்லை, இன்னும் ஒரு 3 மாதம் யோசிக்கலாம் இதை பற்றி. நாங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் இலகுவாக இருந்து யாருக்காவது பயனுடையவர்களாக இருந்து முடிந்தால் அதுக்காக தேடி
தொண்டு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாடி வருபவரிடம் கண்டிப்பாய் நாடியில் கை வைத்தாவது கதை கேட்கிற ஒரு நல்ல உள்ளமாக இருந்துவிட்டு போவோமே என்கிறது தான் என்னுடைய சிந்தனை. ஆகவே காட்லையில் நீங்கள் யாராவது பேச விரும்பினீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கேளுங்க. ஆனால் தனியே கதைக்கணும் என்று கேட்டிங்கன்னா என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் தனியே கதைக்கிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. ரெண்டாவது, இப்படி தனியே கதைச்ச சில பேர் கூட சில காலங்கள் கழித்து வேறு ஏதாவதுக்காக கோபம் வரும்போது நீர் அப்படி சொன்ன நீ ரெண்டு கூட கதை மாற்றி விட்டார்கள். எனக்கு அது 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 தேவையில்லை. அப்படிப்பட்ட வேதனைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன், நீங்கள் அதை செய்கிறீங்கள், நல்ல எண்ணத்தோடு செய்கிறீங்கள், காலப்போக்கு 5 வருஷம் கழியுது, ஏதோ மனசாபம், திருப்பி நான் அதை கதை மாற்றி கதைப்பேன். 1 2 3 4 5 இங்கு வந்து இருப்பவர் பெயர் யாரு? சரி, நாங்கள் விடைபெறுகிற நேரம். அபி என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளவு கடுமையாக அபிக்கு அடுத்த வருடம் பிப்ரவரியில் இப்போ ஓலெவல் எக்ஸாம் நினைக்கிறேன். அவி வேலைக்கு போகிறதா தொடர்ந்து படிக்கிறதான்றதை முடிவு செய்கிறது இன்றைய காலத்தினுடைய ஹார்ட் ஒர்க்கில் தங்கி இருக்க போகுது இல்லையா? அவியை யார் அறிமுகம் செய்தார்கள் என்று யாருக்கு தெரியும்? அறிமுகம் செய்தவரை தவிர மற்றவர்கள் சொல்லுங்க. அவியை இந்த என்ன நான் அடிக்கடி சொல்வேன் என்ற கடந்த ஒரு 8 மாசமாக இவ்வளவு இந்த 59 உறவுகள் குடும்பத்தில் போட்டும் 106 உறவுகள் எஸ்டிடிக்குள்ளே போட்டும் ஒரு குழந்தையை அறிமுகப்படுத்தவில்லை தெரியுமா நீங்க யாருமே? இல்லை, அது அது என்னென்னு தெரியல. ஆனால் நான் அதுக்காக கவலைப்படவில்லை. ஜெயராண்டசன் அவர்கள் மேக்சிமம் செய்திருக்கிறார். நான் அவரை துதிவாரி முகத்துக்காக இல்லை, ஜெயராண்டசனோட நிறைய சண்டை பிடிக்கிறது உண்டு. நான் அது அது அன்பின் நிமித்தம். அவர் தான் நிறைய பேர் செய்திக்கு சன்ரைஸ் செய்திக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த நடராஜாவோட பராமகள்ட பேர் என்னம்மா? ஜெயராண்டசன் அவர்களே செய்தி வாசிச்சா சுப்பிரமணிய நடராஜா பாடகருடைய பராமகன். சுப்பிரமணியன் நடராஜா அவற்ற பராமகள்ட பேர் என்ன? செய்தி வாசி டக்குன்னு வருது இல்லை. சொல் எவ்வளவோ புழுகி அப்பாவினுடைய ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் இப்படி செய்திக்கு வாசிக்க தந்தபடியான்னு சொல்லி போட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இலங்கைக்கு போயிட்டு ஆளை காண 4 கிழமையா தகவல் போட்டேன். ஊரில் இல்லையாண்டு கேட்க தகவல் வருது, ஓமண்ணா இலங்கையில் நிற்கிறோம். இப்போ நான் சொன்னேன் வாணி கூவி திங்கக்கிழமை இரவு வாணி கலாவன் கேட்கிறார் கேட்க அவசரத்தில் வந்து விட்டோம். சரி மீண்டும் இல்லை அது கடந்த ஆண்டு, இது இந்த ஆண்டு இந்த ஜனவரியில் திருப்பி போகிறார்கள் விடுமுறையால் ஆந்திரட்டிக்கு போனார். என்ன ஆண்டு போன திருப்பி போகிறேன், நீங்கள் வரும் தியரியும் சரி ஆரம்பிக்க தியரியும் போடுங்கள்ண்டு. இன்ற வரைக்கும் பதிலும் இல்லை ஆளும் இல்லை. ஆனால் பரவாயில்ல, அறிமுகப்படுத்த நல்ல ஆற்றல் உள்ள செய்தி வாசிப்பாளர், நல்ல வடிவாக கல்வி சம்பந்தப்பட்ட துறை கொடுத்திருந்தேன், அதை ஏற்று செய்திருந்தார். மற்றும் இன்னும் 2-3 செய்தியாளர்கள் வந்தார்கள். எப்போவுமே தன்னை நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவார். ஆனால் ஒருவருமே நிற்க இல்லை. கவிதைக்கு கூட சில பேரை கொண்டு வருவார், 4-5 கவிதையோடு ஆளை காண இல்லை. ஆக சுமித்ரா தேவி மட்டும் இடையிடையே இப்போ எழுதுகிறார். அவருக்கு ஒரு தகவல் போட்டேன், குடும்பத்தில் இணைக்காமல் தகவலைப்பு தருவதாக இருந்து அறிவிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் போட இல்லை. உங்கள்கிட்ட யார்ட்டையும் கேட்டு அவரை விட வேறு யாருமே இல்லை. இன்னும் ஒரு ஆஃபீஸர், அவள் பேர் சொல்ல இல்லை, அவள் வந்து எனக்கு வாக்குறுதி வந்து ஜெயராண்டசன் நிகழ்ச்சி இறுதியில் சொல்கிறா, நான் மெட்டாக்களை மாதிரி கதை பேச்சு செயல் ஒன்றா இருக்க மாட்டேன், நீங்கள் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். அதான் நான் என்ன கேட்டேன்னா, ஒரு 5 கல்விச்சாலைக்கு போக முடியாத பிள்ளைகளை எங்களோடு அறிமுகம் செய்யுங்கள், மறைமுகமாக நாங்கள் பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையை தான் சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளை 2-3 கவிதைகளை போட்டு ஒரு நாள் போடுறா. இந்த பெற்றோர் தெய்வத்துக்கு தலைப்பை எழுதி போட்டு நீங்கள் எழுதுறதெல்லாம் திருப்பி போஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் இந்த கஞ்சல் எல்லாம் ஏன் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வருது? இப்படி தான் அவள் கேட்டிருந்தவா. அவள் பெரிய அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற பிள்ளைகள் பெண்களுடைய நலத்திட்டங்களுக்காக. நான் சொன்னேன், இதுக்கு பிறகு இந்த கஞ்சல் எதுவும் உங்களுக்கு வராது, நிம்மதியா இருங்கள்ட்டு குரூப் போட்டு தூக்கி விட்டேன் படிச்சு. சரி, அபி பற்றி கதைக்கு வலிக்கிட்டு தானே வந்து நாங்கள். அபி ஜெயராண்டசன் ஆண்டி உங்களை அறிமுகம்.
வணக்கம் இயக்குனர். நீங்க தான் 1 2 3 4 5 என்ன புதிய பேரா கிடக்குது. இந்த ஒரு வரியை முடித்து விடுகிறேன். அதுக்கு பிறகு அவை அபி ஜெயராண்டசன் அவர்கள் செய்த பலரை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக வர்றீங்க. வர்ற ஓலெவல் எக்ஸாமில் நீங்கள் சாதிச்சு காட்டணும். அது நான் ஓலெவல் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்ல விரும்பலை. இன்றைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன 8 மாதம் இருக்குது. கண்ணும் கருத்துமாக நல்லா படிச்சு நீங்கள் ஃப்ரீஸாக இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஓகே. நிறைய நேரத்தை மொபைலில் வீணாக நோண்டாமல் கஷ்டப்பட்டு படித்து இந்த வர்ற ஓலெவலில் ஜெயராண்டசன் உங்களோட அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக பெருமை சேர்க்கிறது தான். ஆனால் ஜெயராண்டசன் நன்றி போல் உங்களை நேசித்த ஏனைய உறவுகளுக்கும் நீங்கள் ஒரு பெரிய பெருமையை தேடித்தர வேணும். இல்லைன்னா முடிவை இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் ஃபுல் டைமாக வேலைக்கு போகணும். இதுதான் நடாமோனுடைய பழக்கம். முகத்துக்கு நேராக சொல்லிடுவேன். நீங்கள் ஃபுல் டைமாக வேலைக்கு போகணும். நீங்கள் சம்பளம் அடுத்து கூட குடும்பத்தை பார்க்கணும். இல்லை நான் படிக்கணும், நான் பெரிய ஆளாக வரணும், தொடர்ச்சியாக நான் சாதிக்கணும் நினச்சிங்கன்னா இன்றையிலேருந்து ரொம்ப படியுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் வர எக்ஸாமுக்கு அந்த இங்கே படித்த பகுதியில் சோதனைக்கு வராட்டி கூட பரவாயில்லை. உங்களுக்கு அது அறிவாக இருக்கும். இதுக்குள்ள புரிஞ்சுதா? அதனால எல்லாருக்கும் சாட்சியா சொல்றேன். 8 மாதங்களுக்கு முன்பே அபியை வாழ்த்தி இருக்கிறோம். அபி என்ன செய்ய வேணும், செய்யாட்டி என்ன செய்ய வேணும் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த பதிவு கவனமாக உங்கள் மனங்களில் இருக்கட்டும். அபி நிறைந்து சொல்கிறேன். உங்களோட நிறைய சண்டை பிடிக்கிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஆளா இந்த ஜெயராண்டசன் ஆன்டி போன்றவருடைய அன்புக்கு நீங்கள் அது உங்களுக்காக இல்லாட்டி கூட பரவாயில்லை. நீங்கள் இவர்கள் அன்பு வைத்த நேச உறவுகளுக்காக பெரிய அளவில் இந்த எக்ஸாமை சாதிக்கணும். ஏ லெவலில் கோட்டை விட்டால் கூட எனக்கு பரவாயில்ல. இந்த ஓ லெவல் பரீட்சை பெறுபவர்கள் நீங்கள் உங்களோட ஊருக்குள்ளேயே நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக, அப்பாவினுடைய முகம் எனக்கு தெரியாது, அம்மாவை தெரியும், சாதிக்க வேண்டும். சரியா? இப்படி இருக்க கையை காட்டுங்க, அல்லது இப்படி இருக்க கையை காட்டுங்க. சரி, இன்றையிலேருந்து ஹார்ட் ஒர்க் செய்யுங்கம்மா. இது ஒரு முக்கியமான காலகட்டம். நன்றி. வாருங்கள் சாந்தினி அவர்களை மன்னிப்போட ஒரு வரியில் முடிக்கிறேன் சொல்லி போட்டு நீங்கள் தொழில் இருக்கிறீங்க. வணக்கம் எல்லோருக்கும். இணைந்திருக்க உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நான் முதல் இணைய முடியவில்லை, கொஞ்சம் இங்க வேலை கூடவாக இருந்தது. அதனால்தான் பார்த்தேன், இணைந்து பார்ப்போம் என்ன சொல்லிட்டு தான் இணைந்தேன். இல்ல கேட்கலாம். இப்ப நீங்கள் 40 தமிழக்கம் திறந்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இல்ல. ஆனால் இணையத்தில் இல்லாமல் இருப்பதை விட கேட்கலாம், ஓரளவுக்கு கேட்டுக்கொண்டு போகலாம். அது அப்படியே இங்க வந்துதான்ன்றது அல்ல. இப்ப இன்றைக்கு நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு தகவல் போட்டதுக்கு பிறகு எங்களுடைய கம்பெனி, அந்த internet company, from me, as part of your new broadband order you will be getting digital home phone, go and ஒரு லிங்க் போட்டுட்டார்கள் செட்டப் பண்ண சொல்லி. இது இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு பதில் போட்டதுக்கு பிறகு காலை 9 மணி 5 நிமிடத்துக்கு வந்திருக்கு தகவல். இன்றைக்கு நான் நேரலை தெரியல. சரி, நன்றி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ரஜினி அவர்கள் ஏன் இன்றைக்கு யார் துப்பாக்கி ஆளே காணோம், துப்பாக்கி முனையில் யார் வைத்து வளமையா நேவிசன்டின் சிந்தனையிலேருந்து தான் புட்டுங்குவீங்க. இன்றைக்கு ஒன்றுமே குடும்பம் இல்லை, காய்க்காம இல்லை. என்ன ஆச்சு? ஒன்றுமாகவில்லை, அப்படியே கேட்டபடி நடந்துட்டு இருந்தேன். ஒன்றுமில்லை, கொஞ்சம் அதிகம் நடந்திருந்தேன். ஆனால் எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் அது மழைதான் எனக்கு மனசுல தோணுது. கூடிய கொண்டு போமா வேண்டாமான்றது ஒரு நேரம் எல்லா நேரமே அப்புகளை பார்த்து தான் முடிவெடுக்கிறாங்க. இல்லை இருக்கிற வீட்டில் இருக்கிற தினாவை கேட்டு முடிவெடுக்கிறாங்க. மழை வருமா இல்லையா அவங்க பார்த்து சொல்லும் போதுனா உண்டு. ஆனால் நீ மனசு சொல்ற மாதிரி கேட்போமே நேச்சர் இண்டே கூட கொண்டு போக வேண்டாம், அப்படியே கூட மழை வெஞ்சாலும் நனைஞ்சிட்டு போவோமே என்று சொல்லி ஒரு துணியோட இறங்கினேன். இவ்வளவு நேரத்தில் நான் நினைக்கிறேன் 10,000 அடிகளுக்கு மேல நடந்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியோட அந்த மனம் சொன்னதை கேட்டு வந்தது எனக்கு மகிழ்வா இருந்தது. அதை சொல்லணும் போலையும் இருந்தது. நன்றி. அதை மீண்டும் நீங்க கேட்டு இணைச்சு கொண்டது நீங்க கேட்டதுக்கு இல்ல கேட்டதுக்கு வளமையா கலைக்கிறேன். நாங்கள் ராஜினி அவர்கள் கெஞ்சித்தான் சிந்தனை சொல்ல வைக்கிற ஆள் நீங்களா, இதை பெரிய கேட்டே இருக்க மாட்டோம். வளமையே ஏதோ பூந்து சொல்லுவீங்க ஒரு கதை உண்டு.
ஆனால் நீங்கள் வித்தியாசமா கேட்டு இதை விட வேறு ஏதாவது சிந்தனை இருக்கிறா? மலை, கீரை அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு மலை மாதிரி தானே இருக்கு. இல்ல மலையை பற்றி நான் வாயை துறக்க இல்ல, கீரையை பற்றி அதிகமா நாங்க பேசிக்கொண்டோம், மலை என்று சொல்லி பேசிக்கொண்டோம். காலையில் மலை பெய்யுது, சூரியன் அது மாதிரியே போனது. புதிதா என்னிடம் சிந்தனையிலே, அதனால புசுக்கண்டு வரவில்லை. நிறைய வந்திருக்கிறேன். நான் மகிழ்வாக இருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. பல விஷயங்கள் நானும் அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். நிறைய விஷயம் உள்வாங்கியபடியே நடந்திருந்தேன். நீங்க கூர்மை அந்த விஷயம் இப்போ இதற்கு முதல் எங்களில் இந்த ஒருவனத்தையெல்லாம் தருகிறேன் வந்து கதையுங்கோ, நான் சொல்லுவேன் கத்துறேன் கொஞ்சம் கேளுங்கோன்னு சொல்லி ஒரு உறவு இருக்கிறார். அவரிடம் கொஞ்சம் எடுத்து கத்துவேன். அப்போ அவர் கேட்பார், என்ன சொன்னாலும் கேட்பார். அப்போ நான் நினைக்கிறேன் அந்த கேட்குற உறவெல்லாம் அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்று. ஆனா எல்லாரும் நேர பாக்கிக்குள்ள கதைப்போம், சிரிப்போம், மகிழ்வோம், எல்லாவற்றையும் சொல்லுவோம். எத்தனை விடயங்களை நாங்கள் மறைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க அத்தனை கூறின அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த கூறின அந்த தொனி, அந்த வித்தியாசம் அவ்வளத்தையும் அழகா இருந்துச்சு. அவ்வளவும் எனக்கு பதிவாக கிடைச்சா நிச்சயம் அதை ஒரு குறிய இதை எடுத்து போட வேண்டும் என்று விருப்பம். மிக அழகா இருந்தது, மிக உண்மையான விடயம். இப்படி அதை நாம் செய்கிறோமாங்கிறது நாமும் மற்றவரிடம் கதை. ஒரு கேள்வி ஜெயராஜ் அவர்கள் ராஜினரிடம், ஃபாதர்கிட்ட நாங்கள் பாவமன்னிப்பு கேட்டு கதை சொன்ன பிறகு ஃபாதர் ஏதாவது பதில் சொல்லுவாரா, கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுவாரா? இல்ல இல்ல, அவர் சொல்லுவார் இனிமேல் நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்படிதான் சொல்லுவார். அவ்வளவுதான். ஆனா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, கூட பாவம் செய்ய சொன்னோம்னு சொன்னா அவர் எங்களுக்கு அந்த செவன் கூட தருவார். இவ்வளவு நீங்க இதுல போய் முன்னுக்கு விடாமன்னு சொல்லி போட்டுதான் போகணும். குறைஞ்ச செய்தா குறைஞ்ச இது வருவாங்க. ஓ, ஆனால் அவர் கேட்கிறாரோ நித்திர கொண்டாரோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இல்லை, அது வேண்டாம், அது எங்களோட தொழில் இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அதை சொல்வதற்கு, யாரோ ஒருவருக்கு கொட்டுவதற்கு கிடைத்த வாய்ப்பில்லை. அப்ப ஐரோப்பாவில் இருக்கிற ஃபாதரோ அல்லது கவுன்சில்னு சொல்வோம், மன உளைச்சார்பு உத்தியோகத்தர்களை கூட சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வெக்கம் வேண்டி இருக்கிற காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவராவது உலகத்தில் இருக்கத்தானே வேணும் கதை சொல்லும் போது, கதை கேட்கறதுக்கு இல்லையா? இப்ப அதுக்காக நீங்க வந்து கட்டாயம் கதை சொல்லுங்கன்ட்டு அடுத்த புதன்கிழமை 5 மணிக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அது மொக்குத்தனமான வேலை, அது ஃபாதர்ட்ட வேலை. அது நீங்க வர்றீங்களே இல்லையா, அந்த கூட்டுக்குள்ள இருப்பார் 4 மணிக்கு எல்லாம். அதல்ல, யாராவது விரும்பி கேட்டு வெளியில வாங்க, எங்களுக்கு பேச வாய்ப்பில்லை. சில விஷயங்கள் தனியாக காய்க்கிறேன்னா நான் வாணியோடு இருந்து கேட்பேன், நிச்சயமாக தனியாக கேட்க மாட்டேன், சாட்சி இல்லாமல் கேட்க மாட்டேன். ஏன்னா அது இப்போ கட்டையில் கூட வாணியக்கா நீங்கள் எல்லாம் தெய்வம் காலில் தொட்டு கும்பிடணும் என்று சொன்ன ஒரு வாய், அது சொல்லி ஒரு 10 நாளில் இந்த வரைக்கும் மாதக்கணக்காயிட்டு இந்த பக்கமே இல்லை. வாணி குழம்பி அவருக்கு வாணிக்கு வேறணும் என்னென்னா இன்னும் இவங்க காய்க்கலாம், இன்னும் நடந்துட்டுது. யாரையும் நம்பாதீங்க. புருஷனை, பஞ்சாதிய, பிள்ளைய, பேரப்பிள்ளைய, எங்களுக்கு நின்ற மாமனை, சித்தப்பாவை, மச்சினிய, யாருமே எங்களுக்கு இருக்க மாட்டார்கள். ஆனா யார் ஒருவர் இருப்பார் உங்களோட, எங்கள் எல்லாரோடையும்? நாங்களே தான். எங்களுக்கு இது நாங்கள் பிறக்கிறதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னே இது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. அப்ப இன்றைக்கு உதாரணம், ராஜினி அவர்கள் எங்களோட மனம் விட்டு காய்க்கிறார், நாங்க எல்லாம் மனம் விட்டு சொல்றோம், அடிக்கடி விட்ட வாரார், நாங்கள் போறோம். வடிவா தெரியணும், ராஜினி எங்களை கவிழ்ப்பார் ஒரு நாள். அவர் நினைச்சு கவிழ்ப்பதில்லை, சந்தர்ப்பம் சூழல் அப்படி அவரை சொல்ல பண்ணும். அப்போ இப்ப அவர் வர்ற வீக்கிலே நாங்க நினைக்கணும், ராஜினி வரும் வரைக்கும் வரட்டும், விட்டுட்டு ஓடைக்குள்ள ஓடட்டும். ரெண்டும் எங்களுக்கு அச்சாதான், ரெண்டும் அச்சாதான், முகத் அச்சா. சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தாலும் நான் மாறேன், நான் ஒன்று சொல்றேன். இல்ல, அதுக்கு நீங்க காட்டிலேயே ஒரு கதை சொன்னீங்க 4 மாதத்துக்கு முன்னம் வாணிக்கு. நான் அதுதான் நாங்க நெருங்கி கரைக்கிறேன், கொஞ்சம் விலத்தி ரெண்டு தான் கரைப்பேன். இது நீங்கள் காலை காட்டிலே சொன்ன கதை வேலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ராஜினி கட்டிக்காரி, அது சுயநலவாதி என்றும் ராஜினிக்கு பேர் வைக்கலாம், ஆனால் பக்குவப்பட்டவர் ரெண்டும் பேர் வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சுயநலமாக இருக்கிறதா பெஸ்ட். நீங்கள் தூர அளவோடு இருந்து தேவைகளை பகிர்ந்து நாங்கள் வாழ்வது நீண்ட காலத்துக்கு. ராஜினி அவர்கள் உங்களுக்கு ஒரு சபாஷ், அந்த வார்த்தை காட்லையில் ஓப்பனாக சொன்னது. நீங்கள் சொன்னீங்களே இல்லையோ, நான் எல்லாமே நெருங்கி கலைக்க மாட்டேன், தூரத்தை தான் கலைப்பேன்.
ஆனா நான் ஒருவர் எங்களை நாசம் பண்ணிய போது ஒரு வசனம் சொன்னேன். இப்ப சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதிக விசுவாசம் யாரா முடிச்சு வைங்க. அதிக நாசம். ரஜினி அவர்கள் அடிக்கடி இந்த சொற்களை பிடிச்சு வச்சிருப்பார். ஏனென்றா அவர்ல இருந்தான் கற்றுக்கொண்டோம். சும்மா போய்களையும் கையை பிடிச்சி படி அக்கா அங்கால இங்கால திரும்பணும் வண்டெல்லாம் படிச்சு கண்ணெல்லாம் இருக்கு. அப்படி போய் இங்கிருந்து அங்கே போய் அங்கிருந்து இங்கே கூட்டிகிட்டு போவோம். அப்படியெல்லாம் செய்தோம். கடைசியாக என்னென்னெல்லாம் கதைத்தார். என்னென்ன உறவுகளுடைய வீடுகளுக்கெல்லாம் அடித்து எங்களை பற்றி அதில் ஒரு சொன்ன கதை தான். உங்களோட மகளை நடாமோனோட காட்டிலைக்கு கைவிடுறத கவனமாக பழகுங்கோ. ஆள் மோசமான ஆள். அது கேட்டவர் இப்போ இணைப்பில் இருக்கிறார். இந்த குடும்பத்தில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் வேணுமென்னா நான் தானு சொல்லலாம். 27 வருஷம் ஆச்சுது. ஆனா அதிக விசுவாசமாக இருந்தாரு. அன்றைக்கு எங்களுக்கு கண்கள் திறந்தன. உண்மையில யாரையும் மனுஷிய புருஷனை பிள்ளைய எல்லாமே அதான் நான் தினா பற்றி அறிஞர் சொன்ன போது கேட்கி வச்சுட்டு வாயை அடக்கிட்டேன். அப்பில் உங்களுக்கு எதிர்பார்க்க தெரியாதா அல்லது தினாவோடு ஊடாட வேணுமென்றதுக்காக வெதர் கேட்பீங்களா? ஆனால் தினாவோடு கதைப்பதற்காக வெதர் கேட்டால் தர்ஜினி அவர்கள் இப்பவே நான் வரம் தருகிறேன், ஒரு நாள் தினா இப்படி செய்து போட்டான் என்று சொல்வார். இல்லாட்டி கடவுள் பொய்யன்னு வந்துடும். அதை விட நானே ஆப்பை பார்த்துட்டு உண்டைய ஆப்பில் என்ன கேட்குதுன்னு அப்படி கேட்டு பாருங்க. எனக்கு மழை என்று காட்டுது, உனக்கு என்னடா காட்டுதுன்னு கேட்டால் மாற மாட்டோம். நீ வெதர் சொல்ல ஒரு நாள் சொல்லும், அம்மா சினிமா கிடக்குது, உங்கள்ட்ட தான் மொபைல் இருக்குது, இந்த வெதரை என்னட்ட கேட்டு இப்போ டைம் இருக்கும். தலையாட்டுறாரு சாதிரியார். சரி, சாதிரியார்களை நிறைவாக கூட சிந்தனை கேட்போம். அல்ல சொல்ல வந்ததை கேட்போம். ஆமா, நாங்களும் இணைந்திருக்கிறோம். நாளைக்கு பாமுகங்கள்ல எங்களது நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்க போறோம். செவ்வாய்க்கிழமை அதான் 2 கிழமைன்றது நாங்க நிறைய அதோட தொடராட்டிலும் அந்த இடையில ஒருக்கா வந்து அதை பார்க்க ஒரு மனதுல அந்த இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு வெறுமை மாதிரி இருந்தது. அந்த சமைக்கிற நேரம் எல்லாம் போட்டுட்டு கேட்டுக்கொண்டு செய்வோம். அந்த நேரங்கள்ல என்னத்தை கேட்கறது என்ற ஒரு இது இருந்தது எனக்கு அந்த சமையல் நேரங்கள்ல. அப்ப நாளை அடுத்த கிழமை தொடங்க போறன்ற ஒரு உற்சாகம் ஒன்று இருக்கிறது. சரி, அதை கொஞ்சம் பயனுள்ள விதத்தில் நகர்த்துவோம். சரியா, எங்களை தேடி இந்த காட்டிலே கேட்டுன ஒரு நாள் நல்லா இருந்தது, இப்ப தொடர்ந்து கேட்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு தொகுப்பாளர்ல இதுல ஒன்றும் இல்லை, பாமுவம் என்ற பேர்ல இல்லை, வந்து பங்கேற்பாளர்கள்ல தான் அது இருக்குது. நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாளைக்கு என்று நகர்த்தி கொண்டு போகணும். இன்றைய வாழ்க்கை அது விதமாகத்தான் தகவல்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய அனுபவத்தை நாங்களும் அதுல கொஞ்சம் கவனம் எடுக்கணும். நிகழ்ச்சி செய்யறாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்து கொண்டு போக வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். கண்டிப்பா. அப்ப நாங்க நானும் வளரணும், என் கூட மற்றவர்களும் சேர்ந்து வளரணும் என்கிறது தான் அந்த உலகம் அறிந்த உண்மை. அது நாங்கள் சொன்னதில்லை. நான் வளர ஆசைப்படுகிறேன் உங்களுடன் சேர்ந்து என்கிறது. அதை எப்பவுமே யோசிக்கணும். நான் ஒரு பொது வழிக்கு போயிருக்கிறேன். தனிப்பட்ட கதை சொன்னால் கூட அதை சுவை குன்றாமல் செய்ய வேண்டும். எப்போ போர் அடித்தாலும் யூடியூப்லேயோ அல்லது எதிரியாவது ஒன்றை திறந்து தமிழ்நாட்டில் பெண்கள் சண்டை பிடிக்கிறதையோ அல்லது விவாதிக்கிறதையோ கேட்க விருப்பம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு காரணம், அவருடைய பேச்சு அழகா இருக்கும். நாங்கள் முகத்தை பார்க்க வேண்டியதே இல்லை. ஆனால் நாங்கள் இலங்கையர்கள் ஈழத்தவர்கள் என்று பெருமை பேசுகிறோம். நாங்கள் பேசுகிற பேச்சு சிலவள குசினிக்கு, அதாவது சமையலுக்கு கூட ஒவ்வாத விதத்திலாம் காய்ச்சி கொண்டிருப்போம். நாங்கள் மறக்கக்கூடாது. நான் பொது வழியில் இருக்கிறேன், அதுக்காக பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல வேண்டும் பொது வழியில். அது நாளை ஒரு நகர்த்துகைக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவர் சொல்லுவார், ஒரு பையனுடைய நிகழ்ச்சி கேட்டதுக்கு பிறகு நான் அவதிப்பட்டிருந்தனால் அண்டையிலிருந்து விழித்து கொண்டேன் என்று இந்த காட்டிலே வந்து சொல்லுவார். சரியா, அது மாதிரி எங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். நன்றி சாந்தினியர்களே. ஆகவே செவ்வாய் முதல் வளமை எல்லா நிகழ்ச்சிகளும் வந்துவிடும்.
வருகிற ஞாயிறு விடுமுறை ஞாயிறு அல்ல, காலையிலிருந்து இரவு வரைக்கும் வளமை நிகழ்ச்சிகள் வந்துடும். இன்று கூட ஏமாந்து விட்டேன். உங்கள் வீடு உட்பட யாராவது இளையவர்கள் சேர்ந்திருந்திருக்க வேண்டும் என்கிறதை பார்த்து ஆட்கள் இல்லை. பரவாயில்லை, அடுத்த வாரத்தில் இது விடுமுறை தானே, விருப்பப்படி நடக்கத்தான் வர சொன்னான், நிகழ்ச்சிக்கு வர சொல்லல. குட்டிநாடையோடு எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேர மாற்றம் வருமல்லோ, குளிர்காலம், அதாவது அப்ப பழைய மாதிரி 8க்கு போவோம். 8 என்றால் இப்ப லண்டன் நேரம் 9, உங்கள் 10. நீங்கள் யாரும் விரும்பினீங்கண்டா பின்னு கொண்டார், அதாவது முன்னுக்கு போடுவோம், வளமை நேரத்துக்கு போவோம். இப்ப என்ன சிந்தனை என்ன முன்னுக்கு விடுங்கோ, நான் பூசு தொடங்க போதன் அந்த படுகிற ஒரு அன்புறவு. இப்ப கொஞ்ச காலமா யாரோ வேற யார்ட்டி வீட்டு நின்றா மொபைல் வேலை செய்யுதானே. நான் போன வாரம் கடையில் நின்று வேலையில் நின்று தான் உங்களோட இணைஞ்சிருந்தேன் நான் 1.25 மணித்தியாலம். அப்ப இவர்களுக்காக மாத்திரமே சில யோசிப்பேன், என்னடாப்பா சரியான சுயநலமா இருக்கிறாரு. நான் கோயிலுக்கு போயிட்டேன், வேறொரு கோயிலுக்கு போய் ஒரு கிழமை வர மாட்டேன், மொபைல் உங்களோட இருக்குது. ஒரு 5 நிமிடம் வாங்க, உங்களோட கடமையை சிந்தனையை சரி போட்டு போங்க. அதனால நேசர்களே, நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் லண்டன் நேரம் 9க்கு தொடங்குவோம். அடுத்த வாரம் கேட்டு எல்லாரும் ஓகேன்னா நாங்கள் ஒரு மணித்தான் முன்னதாய் போவோம். சரிதானே? மிக்க மகிழ்ச்சி. நான் நினைத்ததை விட 11 நிமிடம் கூட பேசித்தோம். இருந்தாலும் சந்தோஷம். எல்லாரும் உற்சாகமாக இருங்க. நிறைவாக என்னுடைய மனத்தில் ஒரு விஷயம், அதை சொன்னதை மீண்டும் சொல்லி நான் நிறைவு வார்த்தையை சொல்லுகிறேன். மற்றவர்களுக்காகவும் கதை கேட்க நிச்சயமாய் பழகணும், நல்ல எண்ணத்தோடு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. இணைந்த உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பு கடந்த நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.